திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கர்வும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவார் தம்கை என்று விநாயகப் பெருமானை வணங்கி, மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவிற்கு பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் மின்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லியே என்று சரஸ்வதி தேவியை வணங்கி, நான் பிறந்த மண்ணிலே வீட்டிலிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் வேதநாயகி உடனுரை சாந்தநாதேஸ்வரரை வணங்கி, இன்றைய இனிய மாலை பொழுதிலே திரிபுர சுந்தரி உடனாய மருதீஸ்வருடைய அருளால் நாம் இங்கே அனைவரும் கூடியிருக்கின்றோம். இந்த இனிய தருணத்திற்காக உபயதாரராக விளங்குகின்ற பெருமானார் அவர்களுடைய இல்லத்திற்கு இறையருள் கிட்ட வேண்டும் என்று கூறி நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நமது ஆலயத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஆலயத்தில் இருக்கின்ற அனைவருக்குமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்முடன் பயணிக்கும் அன்பு சகோதரர் பேச்சியப்பன் ஓர்வாமூர்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணவிருப்பது திருநாவுக்கரசர் மயிலாடுதுறை திருத்தலத்தில் அருளிய பதிகத்தினை பற்றிய சிறப்புகளை காண இருக்கின்றோம். திருநாவுக்கரசர் என்று நாம் நினைவு கொண்டாலே நமக்கு தெரியும், அவர் நால்வரில் ஒருவராக போற்றப்படக்கூடியவர். இறை அருளை சூளை நோய் தாக்கி அதன் வழியாக நிவர்த்தனை பெற்று இறைவனால் திருநாவுக்கரசர் என்ற திருநாமம் பெற்றவர். மருள் நீக்கியார் என்று இயற்பெயருடையவர். தமக்கையார் திலகவதியார். திலகவதியார் அவருடைய மெனக்கடல் இல்லை என்றால் நமக்கு திருநாவுக்கரசர் சைவ சமயத்திற்கு கிடைத்திருக்க வாய்ப்பு கிடையாது. திருநாவுக்கரசர் சைவத்திற்கு வந்து நம்மை வழிநடத்தும்படியான பதிகங்களை கொடுப்பதற்கு மூல காரணமாக இருந்த அம்மையார் திலகவதியார் அவருடைய திருப்பெயராலே கடந்த வாரம் எனக்கு விருது கொடுத்தார்கள். அது எனக்கு பெருமிதமாக இருந்தது. இந்த தருணத்திலே அதற்கு அந்த விழாவினை எடுத்து நடத்திய சந்திரசேகர ஐயா வக்கீல் அவர்களுக்கும், அத்தோடு அதற்கு உறுதுணையாக ஓடி வந்து நமக்கு மரியாதை செய்த அன்பு தம்பி திருச்சிற்றம்பலம் அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்வுக்கெல்லாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற ஓர்வாமூர்த்தி அவர்களுக்கும், என்னை இந்த சபையிலே அறிமுகப்படுத்திய முருகப்பன் ஐயா அவர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய சொல்லிலும் பொருளிலும் இருக்கின்ற குற்றங்களை பொறுத்து இறையருள் செய்திகள் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பார்வையாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் திலகவதி அம்மையாருடைய சகோதரராக இருந்து சமய குறவர்களில் ஒருவரான நமது திருநாவுக்கரசர் அருளிய மயிலாடுதுறை பதிகத்தினை பற்றிய சிறப்புகளை காண இருக்கின்றோம். மயிலாடுதுறை என்கிற பொழுது நமக்கு பெயர்காரம் நன்றாகவே தெரிகிறது. மயில் ஆடிய இடம் என்று நமக்கு நன்றாக தெரிகிறது. அதே சமயம் மயிலாப்பூர் என்பதும் நமக்கு சென்னையில் இருக்கின்ற ஒரு திருத்தலம். 2 இடங்களிலுமே உமையம்மை மயிலாக திருவுருவம் எடுத்து இறைவனை அடைவதற்காக தவம் செய்த இடம். மயிலாப்பூர் என்பது ஆர்ப்பு என்றால் சப்தமிடுவது, ஒளி எழுப்புவது. மயில் ஆர்ப்பரித்த இடம் என்பதனால் மயிலாப்பூர் என்ற திருப்பெயர். அங்கே கபாலீஸ்வரராக இறைவன் வந்து ஆட்கொள்ளுகிறார். கபாலி என்றால் என்ன பொருள் என்று நாம் முன்னமே பார்த்திருக்கிறோம். மீண்டும் ஒருவரை நினைவு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கையிலே கபாலம் ஏந்தியவராக காட்சி தருவதால் கபாலீஸ்வரர் என்றும், கபாலமாகிய பிரம்மதேவனுடைய அந்த தலையினை கொய்து அந்த தலையினை தான் அவர் வந்து கபாலமாக வைத்திருக்கின்றார். பிரம்மனின் தலையை கொய்தனால் கபாலீஸ்வரர் என்றும், ஒரு பிரளயத்தின் போதும் சதி தேவியானவருடைய கபாலமானது அவர் திரு முண்ட மாலையாக அவருடைய திரு கண்டத்திலே ஒட்டிக்கொள்வதன் காரணமாக கபாலீஸ்வரர் என்றும், உயிர்களை உடல் செய்த வினைக்கு ஏற்ப உயிர்களை புகுத்தும்படியாக நம்ம உடலில் உச்சந்தலை வழியாக உடலுக்குள் உயிரை செலுத்தக்கூடியவன் என்பதனால் இறைவன் தான் நமது உச்சந்தலை வழியாக உயிரினை உடலுக்குள் செலுத்துகிறான் என்ற ஒரு தாற்பயம் இருப்பதனால், அதனாலும் இறைவன் கபாலி என்று, கபாலத்தின் வழியாக உயிரை செலுத்தக்கூடியவன் என்பதனால் கபாலி என்றும் பெயர் பெறுகிறான். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இறைவனாக விளங்குகின்ற கபாலீஸ்வரர் உடனாய நாயகியாக அல்லது கற்பகாம்பாள் திரு மயிலாப்பூர் விளங்குகிறார்கள். அதே போல மயிலாடுதுறையிலும் அம்மையானவள் மயிலாக உருவெடுத்து ஐயனை வணங்கிய தலமாக சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் பல இடங்களிலும் பல அடியார்களும் குறிப்பிடுகின்ற சிறந்த ஒரு சரித்திரமாக விளங்கக்கூடியது தக்கனுடைய யாகம் இல்லையா? இறைவனை அழைக்காமலே செய்யப்பட்ட யாகம். எப்பொழுதுமே ஒரு குறை இருந்தால் அது வந்து பூதாகாரமாக தெரியும் இல்லையா?
பிரபஞ்சத்தை கட்டி காக்கக்கூடியவன், அவனுக்கே அழைப்பு விடுக்காமல் தக்கன் யாகத்தை நடத்துகிறான். அது தவறென்று சொல்வதற்காக உமையம்மை அந்த இடத்திற்கு வருகிறாள் சதிதேவியாக. தவறை எடுத்து உரைக்கும் பொழுது அதை ஏற்காமல் அம்மையப்பன் இருவரையுமே தக்கன் அவமதிக்கின்றான். அதன் காரணமாக ஒரு புறம் புராணத்தின் வழியாக அம்மையானவள் அந்த குண்டத்திலே விழுந்து யக்கியம் நடக்கின்ற யாக குண்டத்திலேயே தக்கனுக்கு முன்னதாக உள்ளே விழுந்து சுக்குநூறாக வெடித்ததாக, அதாவது 51 இடங்களில் அவருடைய திருமேனியானது உடைந்து விழுந்தது, சிதறியது என்றும் சொல்லி அதற்கேற்ப ஒவ்வொரு அங்கமும் விழுந்த இடத்திற்கேற்ப ஒரு திருத்தலம் தோன்றியதாக 51 சக்தி பீடங்கள் விளங்குகிறது என்று சொல்லுவார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்தில் அம்மையினுடைய இடுப்பு பகுதி, காஞ்சனை என்றால் இடுப்பில் போடுகின்ற அந்த ஒட்டியானம் என்று சொல்லக்கூடிய அணிவிக்கின்ற அணிகலன் அணிகின்ற இடமானது விழுந்ததனால் காஞ்சிபுரம் என்று சொல்லதாக புராண வரலாறு இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இறைவனானவன் வீரபத்திரனை ஏவி அந்த தக்கனுடைய யாகத்தை அழித்து அங்கே உடனாக இருந்த இறைவனை வராத இடத்திற்கு நாம் போகக்கூடாது என்று சிந்திக்காமல் அந்த இடத்தை நிரப்பிய தேவர்கள் அனைவரும் அங்கே தக்கனாலும் அவர்கள் சென்ற சேனையின் வழியாக தாக்கப்படுகிறார்கள். பலரும் பலவிதமாக தாக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் எப்படியெல்லாம் இடம்பெயர்ந்து சென்றார்கள், பயந்து ஓடி ஒளிந்தார்கள் என்று மாணிக்கவாசருடைய உந்திப்பெற என்ற அந்த பதிகத்தின் வழியாக நாம் காணலாம். தக்கனுடைய யாகம் நடந்தபோது என்ன நடந்தது என்பதனை மாணிக்கவாசர் சொல்லியிருக்கின்றார். அதே போல் எல்லா அடியார்களுமே அதை நினைவு கூறும்படியான ஒரு பெரிய நிகழ்வு தக்கனுடைய யாகம். ஏன்னா இறைவனையே அழைக்காத ஒரு யாகம், அங்கே என்ன சிறப்பு இருக்க முடியும்? மேலும் அது எப்படி தகர்க்கப்பட்டது என்பது பெருவாரியாக எல்லாராலும் எடுத்து சொல்லப்படுகிறது. அப்படி இருந்த அந்த யாக நிலைமையானது தகர்க்கப்பட்ட பிறகு இறைவனானவன் அம்மையிடம் மயிலாக உருவெடுத்து தவமிருந்து என்னை அடைவாயாக என்று சொல்லி திருவுருவம் எடுக்க சொல்லி இறைவன் பணிக்கின்றார். அதன் காரணமாக அம்மையானவர் மயிலாடுதுறை என்று மாயூரம் என்றும் மயூரம் என்றும் நம்மால் இப்போது மயிலாடுதுறை என்றும் அழைக்கப்படுகின்ற அந்த திருத்தலத்திலே அம்மை மயிலாக உருவெடுத்து தவம் இருக்கின்றார். அப்புறம் அந்த தவக்காலம் முடிந்தவுடன் இறைவனும் மயிலாகவே தோன்றி அவளோடு சேர்ந்து நடனம் ஆடுகிறார். அதனால் மயூர நடனம் என்று சொல்லுவார்கள். இறைவன் அங்கே ஆடிய நடனத்திற்கு மயூர நடனம் என்று சொல்லுவார்கள். மேலும் அம்மைக்காக ஆடியதனால் கௌரி தாண்டவம் என்றும் சொல்லுவார்கள். கௌரி என்று சொல்லக்கூடிய உமை அம்மை பார்வதி தேவிக்காக இறைவன் ஆடிய தாண்டவம் என்பதனால் கௌரி தாண்டவம் என்றும் சொல்லப்படுகிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த மயிலாடுதுறை. மேலும் என்ன அங்கே சிறப்பு அப்படின்னா, குறிப்பாக மூர்த்தி தீர்த்தம் தலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதில் தீர்த்தம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. மயிலாடுதுறையில் திருத்தலத்திற்கு அருகே ஓடுகின்ற காவிரி நதி. அம்மையின் பெயர் அபயாம்பிகை, ஈசனின் பெயர் மயூரநாதர். அபயாம்பிகை உடனாய மயூரநாதராக காட்சியளிக்கின்ற திருத்தலமாக விளங்குகின்ற மயிலாடுதுறை அருகிலே ஓடுகின்ற காவிரி நதியானது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. எப்படி, எந்த வகையில் என்று சொன்னால், காவிரி தென்புறமும் கங்கையானவள் வடபுறமும் இருந்து நமக்கு புனித நதியாக, நமக்காக பாவங்களை போக்கக்கூடிய ஜீவ நதிகளாக காணப்படுவதாக நமக்கு ஐதீகம் இருக்கின்றது. கங்கையை பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறந்த ஒரு புனித நதி என்று ஏன் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், அது இறைவனுடைய திருமுடியிலிருந்து இறங்கி வருகிறது இல்லையா? ஆகாய கங்கையாக இருந்து பகீரதனுடைய அவருடைய முன்னோர்களுடைய சாபம் நீக்கும் பொருட்டு இறைவன் கொடுத்த வரத்தின்படியாக ஆகாய கங்கை பூமிக்கு இறங்குகிற போது அவருடைய வேகம் தாங்காது என்று இறைவன் நம் பொருட்டு தன்னுடைய திருமுடியை காட்டி தாங்கிக் கொள்ளுகிறார். அது ஒரு கதையாக செல்லும். அப்புறம் ஏன் அதை சடாமுடியிலே முடிந்து கொள்கிறார் என்று சொன்னால், அம்மை அதாவது கங்கையானவள் ஈசன் மீது ஆசைப்பட்டு வேகமாக இறங்குகிற பொழுது அவர் அந்த வேகத்தை குறைத்து தாக்கத்தை குறைத்து முடியில் சூடிக்கொள்கிறார். அதனால் அங்கிருந்து வருவதனாலும் பெரும் புனிதமாக கருதப்படுகிறது இல்லையா? எத்தனையோ துணை ஆறுகளாக வந்தாலும் கூட யமுனா, சரஸ்வதி, கிருஷ்ணா, கோதாவரி என்று நமக்கு அங்கேருந்து வழியாக வந்தோம் அப்படின்னா, இங்கே நமக்கு தென்பகுதியிலே காவிரி கீழே நதியாக அரிசிலாறு இருக்குது, பொன்னி இருக்குது, குடமுருட்டு, மணிமுத்தாறு, இடத்துக்கு தகுந்தார் போல் அந்தந்த இடத்தில் காவிரி நதியானது பெயர் பெறுகிறது. இங்கே காவிரி நதியானது மயிலாடுதுறையில் ஏன் போற்றப்படுகிறது என்று சொன்னால், அம்மையானவள் மயிலாக உருவம் எடுத்து தவம் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில், அதே நேரத்தில் சிவனை நோக்கி அந்த கங்கை, யமுனா, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய 3 நதிகளும் சென்று இறைவனிடம் பாவப்பட்ட மக்கள் யாவரும் எங்களுடன் நீராடுகிற பொழுது அந்த பாவத்தின் காரணமாக நாங்கள் மிகவும்
அழுக்கு என்று சொல்லக்கூடிய பாவங்கள் அனைத்தும் எங்களை சார்ந்ததனால் எங்களுக்கு ஒரு புனிதத்தன்மை குறைந்து கொண்டே வருகிறது. அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது இறைவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தெற்கே பார்வதி தவம் இருக்கின்ற மயிலாடுதுறை அருகே ஓடுகின்ற அந்த நதி காவிரி நதியில் சென்று நீராட வேண்டும் என்று சொல்லி உலக அளவிலே போற்றப்படுகிற கங்கையானவளே வந்து இங்கே நீராடியதால் இங்கே காவிரி மிகவும் புனிதமடைகிறது, புனிதமான நதியாக கருது. ஏன்னா கங்கையே இறங்கி வந்து இங்கே நீராடுகிறது என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய புண்ணியமாக இருக்க வேண்டும் இல்லையா? அது நம்ம பகுதியில் இருக்கிறது, நாம் கொடுத்து வைத்த இடம். இறை அருள் இருந்தால் எல்லா தலத்திற்குமே செல்லலாம். அந்த வகையில் இறைவன் அழைத்தார் என்றால் நாம் போவதற்கு சுலபமான ஒரு இடம் தான் அது இல்லையா? என்ன சொல்லுவாங்க, இந்த தலத்திற்கு இறைவனுடைய அருள் இருந்தால் தான் வர முடியும்னு ஊடகத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம். ஏதோ தலங்கள், எந்த தலமாக இருந்தாலும் இறைவன் அழைத்தால் தான் போக முடியும். பக்கத்து தெருவில் இருக்கவங்க கூட தினம் அங்கே வர்றாங்களா என்ன? அப்படி கிடையாது இல்லையா? அதனால் வந்து மயிலாடுதுறைக்கு இறைவன் அழைத்தால் மயூரநாதரை வணங்கக்கூடிய சூழலும் நமக்கும் கிடைக்கலாம். அதை தவிர்த்து பார்க்கிற போது மயிலாடுதுறையில் புராண காதைகள் என்பது இதுதான். வரலாறு என்று சொல்லுகிற பொழுது சோழ மன்னர்களுடைய மண்டலத்தில், சோழ மண்டலத்தில் அது இருந்ததன் காரணமாக 2ஆம் ராஜராஜ சோழன், அனபாய சோழன், 3ஆம் அனபாய சோழன், இப்படிப்பட்ட சோழ மன்னர்களும் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் என்று சொல்லக்கூடிய கூன் பாண்டியன் இன்றசீர் நெடுமாறன் என்று பெயர் பெற்ற, அதாவது ஞானசம்பந்தன்னா வெப்பு நோய் தீர்க்கப்பட்ட பாண்டிய மன்னனாலும் அங்கே திருப்பணி செய்யப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதை விடுத்து பார்க்குறபோது சிறப்பு அப்படிங்கிறப்போ சப்த விடத்தலங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சப்த விடத்தலங்கள் என்றால் ஒளியினால் பொழியப்படாத தலங்கள் அப்படின்ற பெயர். விடம் என்றால் டங்கம் என்றால் ஒளி, விடங்கம் என்றால் ஒளி அல்லாமல் செய்யப்பட்ட திருமேனிகள் என்று பொருள்படுகிறது. அதில் முதன்மையாக கருதப்படுகிற தலமானது திருவாரூர். அது வந்து வீதி விடங்கர், திருவாரூருக்கு வீதி விடங்கர் தலம் என்று சொல்லுவார்கள். 7 சப்த விடங்கள். சப்தம் என்பது ஒளி கிடையாது, சப்த என்பது 7 என்று பொருள்படுகிறது. 7 திருத்தலங்கள் குறிப்பிடப்படுகிறது. அதன்படி திருவாரூர், திருநள்ளாறு, நாகை, திருக்காரையில், திருக்கோளிலி, திருவாய்மூர், திருமறைக்காடு, இதுதான் வந்து சப்த விடத்தலங்கள். இது ஏன் இந்த இடமெல்லாம் நமக்கு வந்து சிறப்பாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனுக்கு போரின் போது உதவி செய்ததன் காரணமாக இந்திரலோகத்தில் இருந்த மரகத லிங்கத்தை முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்கிறார். தான் வந்து பூஜை செய்து கொண்டிருந்த இந்த லிங்கத்தினை கேட்கிறார் என்று சொல்லி மேலும் ஒரு 6 லிங்க திருமேனிகளை செய்து இதில் எதில் வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நகலாக கொடுக்கிறான் இந்திரன். ஆனாலும் அது உண்மையான லிங்க திருமேனியை முசுகுந்த சக்கரவர்த்தி அறிந்து அதை கேட்ட பொழுது மேலும் 7ஆக சேர்த்து கொடுக்கப்பட்டது தான் இந்த 7 தலங்கள். திருவாரூர், நாகை, திருநள்ளாறு, திருக்காராயில், திருக்கோளிலி, திருவாய்மூர், திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய 7 இடங்களிலும் இருப்பது இந்திரனால் கொடுக்கப்பட்ட மரகத லிங்கம். மிக அழகாக அருமையாக இருக்கக்கூடியது. 2 இடங்களில் மட்டும் அந்த லிங்கத்தை பார்க்கும் பெரும்பாக்கியம் இறைவன் எனக்கு அளித்தார் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். அந்த வகையில் இந்த சப்த விட தலங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும், எல்லாமே கும்பகோணம் பக்கத்தில் இருக்குதுன்னு. இது சப்த விட தலங்கள் என்றால் மிகச் சிறப்பு. அதனை அடுத்து பார்க்கிற போது சப்த தலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சப்த விட தலங்கள் வேறு, சப்த தலங்கள் வேறு. அதுலேயும் திருவையாறு வரும், கண்டியூர், பூந்துருத்தி, திருத்தோற்றுத்துறை, திருப்பழனம், திருவேதிக்குடி, திருநெய்தானம் என்று சொல்லக்கூடிய 7 தலங்கள் வந்து சப்த தலங்கள் என்று சொல்லப்படுகிறது. இது ஏன் இந்த சப்த தலங்கள் சிறப்பாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நந்தி தேவருக்கு திருமணம் நடக்கின்றது. அந்த திருமணத்திற்கு பிறகு திருப்பழனம் என்ற திருத்தலத்தில் நந்தி தேவருக்கும் சுயசாம்பிகை, சுயப்பிரகாசம் என்று கூட சொல்லுவார், சுயசாம்பிகை என்ற பெண்ணுக்கும் நந்தி தேவருக்கும் திருமணம் நடந்து அவர்களை ஆசீர்வதிக்கும் பொருட்டு திருவையாறிலிருந்து ஐயனும் அப்பனுமாக அரவளர்த்த நாயகுடன் ஐயாரப்பன் அந்த திருப்பழனத்திற்கு சென்று அதன் பிறகு கீழ்கண்ட இந்த திருவையாறு, கண்டியூர், பூந்துருத்தி, திருத்தோற்றுத்துறை, மேலும் திருப்பழனம், திருவேதிக்குடி, திருநெய்தானம் என்ற இந்த 7 இடங்களிலும் இருந்த சப்த ரிஷிகளை வந்து அவர்களிடம் திருக்காட்சி, நந்தி தேவருடைய திருமண திருக்காட்சி அவர்கள் காணும் பொருட்டாக இந்த 7 தலங்களுக்கும் மணமக்கள் செல்லுவார்கள். அந்த சிறப்பு தான் வந்து இந்த சப்த தலங்கள் என்று சொல்லப்படுகிறது. சப்த விடத்தலங்கள், சப்த தலங்கள் இது வந்து பெருவாரியாக எல்லா மக்களும் அறிந்த தலங்களாக இருக்கும். ஆனால் மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்பு அப்படின்னா, மயிலாடுதுறையை சுற்றியே 7 தலங்கள் இருக்கின்றது.
7 தலங்கள் என்று மயிலாடுதுறை தலங்கள் என்று தனியாக குறிப்பிடப்படும். சப்தவிட தலங்கள், சப்த தலங்கள் என்பதை தவிர மயிலாடுதுறை சப்த தலங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அது எந்த இடத்துல சுற்றி இருக்கிறது என்று சொன்னால், புணுகீஸ்வரர் என்ற பெயரிலே தனியூர் என்ற இடத்தில் இறைவன் காட்சி தருகிறார். அதே போல பிரம்மபுரீஸ்வரர் என்று சித்தர்காட்டில் பிரம்மபுரீஸ்வரர் என்றும், மார்க்க சகாயர் மூவலூர் என்ற இடத்தில் மார்க்க சகாயர் என்றும், அழகியநாதர் என்று சோளம்பேட்டையிலும், துலாக்கட்டம் காசி விஸ்வநாதர், இந்த இடத்திலெல்லாம் இறைவன் அந்த 7 தலங்களாக மயிலாடுதுறையிலிருந்து காசி விஸ்வநாதர் அமர்ந்து நமக்கு ஆட்சி செய்கின்ற துலாக்கட்டத்தில் இருந்தும் நமக்கு 7 தலங்களும் குறிப்பாக சொல்லப்படுகிறது. இந்த துலாக்கட்டம் அப்படிங்கிறது ஏன் சிறப்பு பெறுகிறது என்று சொன்னால், இப்போ நமக்கு புரட்டாசி முடிந்து ஐப்பசி மாதம் பிறக்க இருக்கிறது இல்லையா? இந்த ஐப்பசி மாதம் 30 நாட்களும் மயிலாடுதுறையை ஒட்டி ஓடுகின்ற அந்த காவிரி நதியில் எப்போதெல்லாம் நாம் சென்று நீராடுகிறோமோ அப்போது நமக்கு பாவங்கள் தீர்க்கும் என்று சொல்லப்படும். ஏன்னா கங்கையே அங்கே நீராடி இருக்கிறாள் என்பதனாலும் இறைவன் என்ன செய்கிறாருன்னா, ஒரு தம்பதியர்கள் இது வரலாறு நம்ம முன்னாடி பார்த்தது தக்கனுடைய யாகம், அந்த திருச்சரிதம் புராண காதை. இது வரலாற்று காதை என்கிற பொழுது நாதசர்மா அனவித்யை என்ற தம்பதி அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சத்து தலங்களுக்கு வரும் பொழுது ஒரு நாள் மிகவும் இருள் சூழ்ந்து இருட்டி மாலை பொழுதாகிவிட்டது. அதனால் நாங்கள் எப்படி போய் மயிலாடுதுறை அருகில் இருக்கிற நதியிலே நாம் நீராட முடியும் என்று இறைவனை நோக்கி மனமுருகி வேண்டிக் கொண்டிருக்கும்போது, இறைவனே அசிரீதியாக விடிந்தால் நமக்கு புரட்டாசி முடிந்து ஐப்பசி மாதம் கடைசி நாள் முடிய போகிறது, 30வது நாள் முடிகிற நேரத்திலே அதிகாலையில் நேரில் சென்று நீங்கள் காசி விஸ்வநாதராக காட்சியளிக்கின்ற அந்த திருத்தலத்தில் சென்று, துலாக்கட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்தில் சென்று நீங்கள் நீராடும் போது உங்களுக்கு அது கணக்கில் கொள்ளப்படும் என்று இறைவனே அசிரீதியாக சொன்னதன் காரணமாக அந்த துலா மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த துலா கட்டத்தில் ஐப்பசி மாதத்தில் அந்த தம்பதியர் சென்று அங்கே நீராடி புனிதமடைகிறார்கள். அதன் காரணமாக அந்த காசி விஸ்வநாதர் சொல்லிய இடத்தில் அவங்க நீராடுவதன் காரணம் மயிலாடுதுறையில் இருக்கின்ற மயூரநாதர் கோவில் 2 லிங்க திருமேனிகள் எதற்காக தனியாக வைத்திருக்கிறார் என்றால், இறைவன் இருக்கின்ற திருச்சன்னதிக்கு அருகே நாதசர்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்மகனுக்கான லிங்கம் ஒன்று அவருடைய பெயரிலேயே அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்கள் இறை அருளால் லிங்கத்தோடு அணைந்து விட்டார்கள் என்று சொல்லப்படுது, லிங்கத்தோடு ஐக்கியமாகிவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இறைவனுக்கு மயூரநாதருக்கு அருகிலே நாதசர்மாவிற்கு ஒரு லிங்க திருமேனியும், அம்பிகைக்கு அருகிலே அபயாம்பிகை என்று சொல்லக்கூடிய அம்பிகைக்கு அருகே அந்த அனவித்யைக்கு ஒரு லிங்க திருமேனியும் அங்கே போற்றும்படியாக வைக்கப்பட்டிருக்கிற நினைவாக அதில் தான் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த அனவித்யை பெண்மகள் என்பதன் காரணமாக அந்த லிங்க திருமேனிக்கு புடவை சாற்றி தான் வழிபாடு செய்யப்படுகிறது. லிங்க திருமேனிக்கு வஸ்திரமாக வேட்டி அணிவார்கள் இல்லையா? ஆனால் அந்த லிங்க திருமேனிக்கு அங்கே பெண் அணைந்தாள் என்பதன் காரணமாக சேலை அணிவித்து புடவை அணிவித்து காட்சி தருகிறது அந்த லிங்க திருமேனி என்று சொல்லுகிறார்கள். அங்கே மட்டும்தான் இறைவனுக்கு புடவை சாற்றப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நான் அறிந்த வகையில் நம்ம சென்னை குளப்பாக்கம் இருக்குது பாருங்கள், அங்கே சோழீஸ்வரம் என்ற ஒரு சிவாலயம் இருக்கிறது. அங்கே இருக்கின்ற லிங்க திருமேனிக்கும் புடவை தான் சாற்றுகிறார்கள். ஆனால் அதற்கான காரணம் எனக்கு சரியாக தெரியவில்லை. பெரும்பகுதியாக என்ன சொல்லுவாங்க செய்திகள் அறிந்தவர்கள், இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் அப்படி இருக்குன்னு சொல்கிறத மீறி நம்ம நிறைய இடங்கள் அந்த மாதிரி காட்சி தரக்கூடிய இடம் இருக்குது. மருதீஸ்வரர் என்று இன்னும் சில ஆலயங்கள்லாம் கூட இருக்குது வேறு வேறு ஊர்களிலே. இப்போ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தண்டாயுதபாணி கோவிலும் முருகன் கோவில் இருக்குது. அங்கே நவகிரக கோவில், நவகிரகம் இருக்கு பாருங்க, அது துணைவிகளோடு இருக்கும். நவகிரகத்தோட துணைவியோடு சேர்ந்து உடனாய நாயகி இது நவகிரகத்தோடு இருக்கும். அது அங்கே மட்டும்தான் இருக்குன்றது பெரிய பிரசித்தமாக நாங்கள் நினைத்து கொண்டும் பேசிக்கொண்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நான் அறிந்தது, நம்ம போரூர், சென்னை போரூர்லேருந்து ஐயப்பன் தாங்கல் செல்கிற வழியில் ஏரி இருக்கும், எல்லாருக்கும் அநேகமாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? போரூர் ஏரி. அந்த ஏரி கரையில் ஆதி குபேர ஜலகண்டேஸ்வரர்னு கோவில் இருக்குது பாருங்க. அங்கே இருக்க நவகிரக லிங்க திருமேனியில் எல்லாமே உடனாய நாயகி சேர்த்து இருக்கிறது. மிகச்சிறிய கோவில், பெரிய மூர்த்தியாக இருக்கும் இல்லையா? இறைவன் எப்படி வேண்டுமானாலும் காட்சி தருவார் என்பதற்கு அதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. மிகச்சிறிய கோவில், ஆட்கள் நிற்பதற்கு கூட இடம் இருக்காது. அப்படிப்பட்ட இடத்து மிக பிரமாண்டமான ஒரு லிங்க திருமேனியாக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கத்தில் இருக்கிறது மிகப்பெரிய கோவிலாக இருக்கும், மூர்த்தி மிகச்சிறியதாக இருக்கும், தேனுபுரீஸ்வரர். அதே போல் எங்கள் ஊரில் கூட பொற்பனைக்கோட்டை முனீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு கொடை பிடிக்கக்கூடிய அணுக்க தொண்டர் அங்கே இருந்த காரணமாக அங்கே அரங்குலநாதர் என்று சொல்லுவார்கள். மிகப்பெரிய சிவாலயம்,
மிகப்பெரிய சிவாலயம். ஆனால் மிகச் சிறிய அளவில் நமக்கு இந்த விளக்கு அளவின் கூட இருக்க சொல்ல முடியாது, அந்த அளவில் லிங்க திருமேனி இருக்கும். எந்த இடத்துல இருக்குது கருவறைனே தெரியாத அளவில் லிங்க திருமேனி. அதான் இறைவன் எப்படி வேண்டுமானாலும் நமக்கு காட்சி தருவான் என்பதற்கு இதெல்லாம் நாம் வந்து மனதில் கொள்ள வேண்டிய செய்திகளாக கருதப்படுகிறது. இப்படியாக நாதசர்மாவிற்கும் அனவித்தியைக்கும் காட்சி தந்த இடமாகவும் மயிலாடுதுறை சிறப்பாக சொல்லப்படுகிறது. அதனை விடுத்து பார்க்கிற போது நம்ம அருணகிரிநாதருடைய கந்தன் பாடல் எல்லாம் கந்த புராணத்திலெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 88வது பாடலிலே அங்கே மயூரநாதர் கோவிலில் இருக்கின்ற முருகப்பெருமானுடைய சிறப்பை சொல்லப்படுகிறது. மேலும் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த சூரசம்ஹாரம் வரப்போகிறது இல்லையா, அடுத்த மாதம் சூரசம்ஹாரம் வரப்போகிறது. அந்த சூரசம்ஹாரமானது திருச்செந்தூரில் சிறப்பாக நடக்கும் என்றாலும் எல்லா முருகன் கோவில்களிலும் வேல் வாங்கும் படலமெல்லாம் நடக்கும் இல்லையா, சக்தி வேல் கொடுப்பது போல இருக்கும். உண்மையிலே சக்தி வேல் கொடுத்தது இங்கன்னா 8 குடியில் கொடுத்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே மயிலாடுதுறையில் சிவனார் வேல் கொடுக்கும்படியான காட்சி நடக்கும். அங்கே மட்டும் சிவனே வந்து முருகனுக்கு வேல் கொடுக்கின்ற படலம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த தலமாகவும் இது விளங்குகிறது. இப்படியாக நமக்கு வந்து நாம் என்ன நினைக்கின்றோமோ, எப்படிப்பட்ட ஆன்மாவிற்கு எப்படி இறங்கி வருவார் என்று நம்ம சொல்ல முடியாது இல்லையா. சிறப்பு வாய்ந்த நம்ம அடியார்கள் அப்படின்னு நம்ம பொதுவாக சொன்னாலும் நம்ம நிறைய தடவை நமக்கே தெரிஞ்சது என்னென்னா, பக்தர்கள் வேறு, தொண்டர்கள் வேறு, அடியார்கள் வேறு இல்லையா. எல்லாருமே சிவனை தான் கும்பிடுவோம். பக்தர்கள் என்பது நம்ம உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையை நாம் நன்றாக கடத்த வேண்டும் என்பதற்காக, தாய்க்காக, குழந்தைக்காக, உறவுகளுக்காக, நட்புக்காக இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வணங்குவதற்காக உள்ளவர்கள்லாம் பக்தர்கள். நாமெல்லாம் சிவபக்தர்கள் என்று பெருமை கொள்ளுகிறோம் இல்லையா. ஆனால் வந்து அடியார்கள் என்று சொல்லப்படுவது 4 வரலாம் அடியார்கள் வரிசையில் சொல்லப்படுவார். தொண்டர்கள் என்றால் இடம், பொருள், ஏவல் என்றும் எதையுமே பொருட்படுத்தாமல், அதனால தான் வந்து இந்த 63 தொண்டர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் இல்லையா. இப்போ நமக்கு இந்த அனவிதை மற்றும் நாதசர்மா இந்த தம்பதியரை தவிர மேலும் இறை அருளால் வந்து 5 பேர் வந்து இறைவனோடே அந்த ஐக்கியமாயிருக்கிறார் என்ற சிறப்பினை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். இது நான் சொல்ல போகிற இந்த செய்திக்கும் மயிலாடுதுறைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் அணைந்தவர்கள் என்ற வரிசையில் நாதசர்மாவும் அனுவித்தியும் அணைந்த இடம் என்று இருக்கிறதோ அதே போல தான் நமக்கு மேலும் 5 தலங்கள் என்று சொல்லப்படுகிற போது பார்த்தீங்க அப்படின்னா, கருவூர் தேவர் வந்து அதே போல தான் இறைவனோடு கலந்திருக்கிறார். எங்கேனா திரு ஆணிலை அப்பர் பசுபதிநாதர் என்று சொல்லக்கூடிய கரூரில் இருக்கின்ற திரு ஆணிலை அப்பர் பசுபதிநாதர். அங்கே வந்து என்னென்னா, கரூர் தேவர் யார் அப்படின்னா ராஜராஜ சோழனுடைய குலகுரு. அவரது வந்து ராஜகுரு என்று சொல்ல அவருடைய மெனக்கடல்னால தான் வந்து அந்த பிரகதீஸ்வரர் கோவிலில் ஒரு பெருவுடையாருடைய லிங்க திருமேனியை பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று சொல்லுவார்கள். ஏன்னா வந்து மிக பிரம்மாண்டமான லிங்க திருமேனி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. பெருவுடையார் கோவிலில் மிக பிரம்மாண்டமான லிங்க திருமேனி. அதை அந்த ஆவுடையில் பானத்தை பதிக்கும் பொழுது அது வந்து சரியாக அமரவில்லை என்பதற்காக மிகவும் மெனக்கடல் செய்து ராஜராஜ சோழன் நிறைய ஆருடங்கள்லாம் பார்த்து எல்லாம் செய்கிற பொழுது இந்த கருவூர் தேவர் தான் வந்து பார்த்துட்டு அதில் அந்த லிங்க திருமேனிக்கு ஆவுடைக்கும் பானத்திற்கும் இடையேயாக ஒரு பிரம்மகத்தி என்று சொல்லக்கூடிய தேவதை படுத்திருப்பதனால் அது ஒரே இடத்தில் அமைய மறுக்கிறது என்று சொல்லி அந்த பிரம்மகத்தி தேவதை எப்படி கரூர் தேவர் அகற்றினார் என்று சொன்னால் அவர் போட்டிருந்த தாம்பூல எச்சியை உமிழ்ந்ததன் காரணமாக அது ஓடிவிட்டது என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தவர். மேலும் நெல்லையப்பரை வணங்குவதற்காக திருநெல்வேலி சென்று அவர் இறைவனோடு நேரிடையாக பேசக்கூடிய அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வல்லமை மிக்க ஒரு அடியாராக இருந்திருக்கின்றார் கருவூர் தேவர். அவர் என்ன பண்ணுறாரு, நெல்லையப்பர் கோவிலே சென்று நெல்லையப்பா என்று குரல் கொடுத்த பொழுது இறைவனானவர் கருவறையிலிருந்து எந்த பதிலும் கொடுக்காததன் காரணமாக கருவறை நோக்கி கருவூர் தேவர் என்ன பண்ணுறாரு, நான் கொடுத்த குரலுக்கு நீ பதில் குரல் கொடுக்காததன் காரணமாக உன் திருக்கோவில் எங்கும் எருக்கு முளைக்க வேண்டும் என்று சாபமிடுகிறார். இறைவனிடமே எருக்கு முளைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நகருகிறார். அதே போல எருக்கு முளைத்து விடுகிறது. கொஞ்சம் தூரம் செல்லுகிற பொழுதே இறைவன் திருக்காட்சி கொடுக்கின்றார். இது வந்து ஒரு அடியார் சொன்ன வாக்கு பழித்து விட்டதா, இறைவனே அடிமையா என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வந்து சிந்திக்க வேண்டியது கிடையாது. ஏனென்றால் அடியவருக்கு அடியவனாக விளங்கக்கூடியவன் நெல்லையப்பா என்று கரூர் தேவர் கொடுத்த குரல் இறைவனுக்கு கேட்காமலா இருந்திருக்கும், கேட்டு இருக்கும். அவருடைய அன்பும் பற்றும் உரிமையும் எவ்வளவு மிகுந்தது என்று உலகிற்கு காட்டும் பொருட்டாக அதே போல எருக்கு முளைத்து இறைவன் மீண்டும் அவருக்கு காட்சி கொடுத்தார் என்று வரலாறு இருக்கிறது. அப்படி சிறப்புமிக்க இறைவனுடைய அடியாராக இருந்த இந்த கருவூர் தேவர் ஒரு முறை இறைவனுக்கு எதிராக சென்றவர்கள் சமணர்கள் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அப்படி இருந்தவர்கள் அவரை துன்புறுத்தும் பொருட்டு அவர் நீராடுகின்ற குளத்தின் அருகே அவரை வந்து கொலை செய்வதற்காக செல்கிறார்கள். அவர் வேகமாக எழுந்து
அந்த புஷ்கரனில் இருந்து வெளியே வந்து திருநாணில் என்பவர் கருவறைக்குள் சென்று மறைந்து விட்டார் என்று செய்தி இருக்கிறது. ஆக அப்படியாக அணிந்த ஒரு அடியாராக கருவூர்த்தி அவர் விளங்கியிருக்கின்றார். அவருடைய திருச்சன்னதி நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம். எங்கே அப்படின்னா, அவர் அணிந்தது கருவூர் என்று சொன்னாலும், ஆனடையப்பர் திருக்கோவில் என்று சொன்னாலும், தஞ்சை பெருவுடையார் கோவில் பெருவுடையார் சன்னதிக்கு பின்புறமாக சின்னதொரு சன்னதியாக கருவூர் தேவர் போயிட்டு இருப்பாங்க. அவர் தான் குலகுரு ராஜகுரு என்பதால் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு சித்தராக விளங்கி இருக்கின்றார். அவரை நாம் இந்த இடத்துல நினைவு கொள்ளலாம். எதன் காரணமாக என்றால், இந்த லிங்க திருமேனியோர் அணிந்தவர்கள் வரிசையில். அதனை எடுத்து பார்க்குற போது பூலித்தேவன் வந்து சித்தரோ அல்லது வந்து அடியாரோ தொண்டரோ அந்த மாதிரியான வரிசையில் அவர் வரிசைப்படுத்தப்பட மாட்டார். மிகச்சிறந்த சிற்றரசர் என்று சொல்லலாம். பாளையக்காரர்கள் என்று இந்த திருநெல்வேலி பக்கம்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். பாளையங்கோட்டை பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர் அரசாட்சியை செய்த பொழுது அவரை கைது செய்கிறார்கள், வரி கட்டவில்லை என்று. இது வரலாறு என்பதனால் பதிவு செய்யப்படுகிறது தவிர மற்றபடிக்கு நாம் திரைப்படத்தை இங்கே நினைவில் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. வரலாறு என்ற வகையில் கட்டபொம்மனுக்கு முன்னதாகவே ஆங்கிலேயர்களை எதிர்த்த ஒரு சீமைக்காரர்களை எதிர்த்தவர் தான் பாளையக்காரர்கள் ஒருவரான இந்த பூலித்தேவன். 1700களில் நடந்த இந்த சம்பவத்தின்படி அவர் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுகிறார். அப்படி செல்லுகிற பொழுது சங்கர நாராயணன் கோவில் அருகிலே செல்லுகின்றார். அப்பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து இங்கே இருக்கின்ற இறைவனை வணங்கி விட்டு வருகிறேன் என்று ஆங்கிலேயரிடம் அனுமதி கேட்டு கருவறை நோக்கி சென்றவர் கருவறைக்குள்ளேயே ஐக்கியமாகிட்டார். அதன் பிறகு வரவே கிடையாது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அட்டமாசக்திகளில் பரகாமியம் கூடு விட்டு கூடு பாய்தல்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த வித்தையை கற்றவர் என்று சொல்லுகிறார்கள். அப்படியே இருந்தாலும் கூட கருவறைக்குள் சென்று வராமல் இருப்பது பெரிய விஷயம் இல்லையா? அதனால் இறைவனோடு ஐக்கியமடைந்தவர்கள் வந்து பூலித்தேவனும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் திருவிடைமருதூரில் ஐயாவால் என்று நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம். கார்த்திகை மாதத்தில் அமாவாசை தினத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இது. ஐயாவால் என்ற ஒரு பிராமணர், அவர் வந்து கர்நாடகத்திலிருந்து இங்கே குடிபெயர்ந்து வந்து இறையருளால் வந்து திருவிடைமருதூருக்கும் அதற்கிடையே ஓடுகின்ற காவிரி நதிக்கு அருகிலேயே திருவியலூர் என்ற இடத்தில் அவர் இருக்கிறார். தினந்தோறும் காவிரியை கடந்து திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் வந்து வணங்கிவிட்டு செல்லக்கூடிய வழக்கத்தினை வைத்திருக்கின்றார். அவர் ஒரு முறை அவருடைய இல்லத்திலே நடந்த திவசம் என்று சொல்லக்கூடிய அந்த திதி நாளில் திவசம் கொடுக்குறார் பெற்றோருக்கு. அந்த ஆசிரியர்கள், அந்த என்ன சொல்லுவாங்க, புரோகிதர்கள்லாம் வந்து அந்த திவசத்திற்கு வரக்கூடிய எல்லோரும் வந்து எல்லாம் செய்து கொண்டு இருக்கிற பொழுது இறைவன் அவருடைய பக்தியை வெளிப்படுத்தும் பொருட்டாக வந்து ஒரு சோதனை செய்ய வேண்டும் என்று குளக்கடையில் வீட்டின் பின்புறத்தில் வந்து ஒரு புலையராக வந்து பசிக்கிறது என்று உணவு கேட்ட பொழுது, பசித்த வயிறுக்கு உணவு கொடுப்பதை விட இறந்தவர்களுக்கு திவசம் செய்வது இரண்டாவதாக கருதப்பட்டு, உயிரோடு இருக்கிறவங்க முதல்ல கொடுக்கணும் இல்லையா? நம்ம நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறோம், அம்மா அப்பாவுக்கு சோறு போடாமல் அவங்க இறந்த பிறகு திவசம் கொடுக்குறதுக்கு பெருசாக பண்ணுவாங்க. பார்த்துருக்கோம் இல்லையா? அம்மா அப்பாவுக்கு நம்ம செய்கிறத நிறைய இப்போ அதிகமாகிட்டு இருக்குது. கருணை இல்லம்னு பேர் வச்சுருப்பாங்க வீட்டுக்கு. கருணை இல்லம்னா அவங்க அம்மா அப்பா முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க. நான் அறிஞ்ச எனக்கு தூரத்து உறவுக்கார ஒரு அத்தை, அந்த அத்தை வந்து எங்கள் வீட்டிலே வந்து ரொம்ப இது பண்ணாலும் சின்ன குழந்தையா இருக்கையிலேயே அந்த அத்தை ரொம்ப சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மகனோ மருமகனோன்னு சொல்லி எங்கள் வீட்டில் புலம்புவாங்க. அம்மா கொஞ்சம் உதவி செய்வாங்கன்னு வைங்களேன். ஆனால் அந்த அத்தை இறந்த பிறகு அவங்களோட பேரில் பெரிய வீடு கட்டி அந்த பேர் எழுதி வச்சுருக்கிறாரு அவர் மகன். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் கேலியாக பேசுவோம் நாங்கள். அம்மாவுக்கு சோறு படாமல் இறந்த பிறகு தங்கம்மாள் இல்லம்னு எழுதியிருக்கு. அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு சோறே போடலை அவங்க. இது எந்த இதை நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அதனால் அதுபோல் அவர் என்ன பண்ணுறாரு, இறந்தவருக்கு வந்து திவசம் செய்கின்ற நேரத்தில் பசியோடு உயிரோடு இருக்கிறவர்கள் கொடுக்கலாமே என்று அங்கே இருந்த பிராமணர்கள் செய்த வேதியர்கள் செய்த யாகம் நடந்து கொண்டு இருந்த பொழுது உணவை எடுத்துக்கொண்டு போய் அந்த குளக்கடையில் நின்ற பசியா நின்ற அந்த ஏழைக்கு கொடுக்கிறார். அவரும் உண்டு விட்டு சென்று விடுகிறார். அது பெரும் தீட்டு என்று அங்கே திவசத்திற்கு வந்திருந்த அனைவரும் எழுந்து விடுகிறார்கள். இந்த தீட்டிற்கு நீ என்ன செய்யணும்னா, கங்கைக்கு சென்று நீர் எடுத்து வந்து இதை வந்து நீ சுத்தம் செய்ய வேண்டும், புனிதப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். அவர் அழுது புலம்புகிறார். திருவிடைமருதூர் இறைவனிடம் ஈசனிடம் நினைந்து கொண்டு, ஏன்னா திருவியலூரிலிருந்து திருவிடைமருதூருக்கு உடனே வர முடியாது, குறுக்கே காவிரி ஆறு இருக்கின்றது. அதன் காரணமாக இல்லத்தில் இருந்தபடியே ஈசனை நினைத்து அழுகின்றார். எப்பொழுது வந்து கங்கைக்கு சென்று அதை எடுத்து வந்து இந்த வீட்டை புனிதப்படுத்தி அதன் பிறகு திவசம் நடத்துகிறது இறைவா என்று புலம்புகிற பொழுது அவருடைய வீட்டின் பின்புறம் இருந்த கிணற்றிலே வந்து கங்கை நீர் கொப்பளித்து வெளியே வருகிறது. ஆமாம், வருஷம் வருது. என்ன அப்படின்னா, அது எப்போ வருது அப்படின்னா, கார்த்திகை மாதம் வருகின்ற அமாவாசை தினத்தன்று இன்றைக்கும் எல்லோரும் சென்று நீராடுகிறார்கள். கங்கை நீராடிய புனிதம் பெறுவதற்கு திருவியலூருக்கு சென்று கார்த்திகை மாதம் வருகின்ற
திருவிசைநல்லூர் என்று சொல்லப்படுகிறது, நடைமுறையில் திருவியலூர் என்றும் குறிப்பிடப்படுகிறது. அந்த திருத்தலத்திலே சென்று அந்த ஐயவாளுடைய இல்லத்து பின்புறத்தில் இருக்கின்ற புலக்கடையில் இருக்கின்ற கிணற்றிலே கங்கை நீர் தான் வருகிறது என்று எப்படி நமக்கு உணர்த்தப்படுகிறது என்றால், கங்கையிலே நீந்திய மீன்களும் முதலைகளும் அதில் வெளிவருகிறது. வெளிவந்து அந்த நீரானது, அதாவது கிணறானது பொங்கி புலக்கடையிலிருந்து வீட்டுக்குள் சென்று தெருவுக்குள் ஓடுகிறது. அப்படி பொங்கிய பிறகு இப்படி மக்கள் இருக்கின்ற இடத்தில் இப்படி கங்கை பிரவாகம் எடுக்கிறாள் என்று மீண்டும் அவர் வேண்டிக் கொண்டு இறைவன் அதை அடங்கச் செய்கின்றார். இன்றைக்கும் மக்கள் எல்லோரும் இதை தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள், கங்கைக்கு செல்ல முடியாதவர்கள் அந்த கார்த்திகை மாதம் வருகின்ற அமாவாசை தினத்தன்று அங்கே சென்று நீராடுகிறாள் என்று ஒன்று இருக்கிறது. இது இறைவன் அவர் இல்லத்தில் நடத்திய பெரிய அற்புதம். அதன் பிறகு இந்த அடியார் என்ன பண்ணுறாருன்னா, திருவியலூர்லேருந்து வந்து திருவிசைநல்லூர்லேருந்து வந்து திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே, திருக்காட்சி காணுகிற பொழுதே எல்லோரும் எதிர்பாராத விதமாக வேகமாக ஓடி சென்று மகாலிங்கேஸ்வரருக்கு அணைந்து விடுகிறார். அது எவ்வளோ பெரிய கொடுப்பினை இல்லை? கொடுப்பினை என்பது கூட இப்போ நாம் கூட நினைக்கலாம் ஓடிடுவோமா அப்படின்ட்டு, ஏற்றுப்பாரா நம்மளை? ஓடுற என்ன நமக்கு வருமா, ஐயோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? யம பயம் இன்னும் நம்மளை விடாமல் தான் இருக்குது இல்லையா? யமன் வரும் அந்த நேரம் எப்படி இருக்குமோ என்று கற்பனை கூட செய்ய முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட இடத்திலே தானாக ஓடி சென்று அணைந்தவர்கள் இவர்கள்லாம். யாருன்னா நம்ம கருவூர் தேவர், பூலித்தேவன், ஐயாவாளங்களாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு திருநாளை போவார் என்ற நந்தனார், திருநாளை போவார் என்ற நந்தனார் அவருடைய குரு பூஜை இன்றைக்கு என்று சாரதாம்மா நினைவுபடுத்துகிறார்கள். அதையே நாம் குறிப்பிடும்படியாக இருப்பதும் நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். திருநாளை போவார் என்பது யார் என்று நம்ம எல்லோரும் அறிந்த ஒருவர் தான். யாருன்னா குரு பூஜை என்பதனால் மேலும் 2 செய்திகளை நாம் நினைவு கொள்ளலாம் அவரை பற்றி. நந்தனார், நந்தனார் யாருன்னா புலைப்பாடியில் பிறந்தவர். அவருடைய தொழில் என்ன அப்படின்னா, ஆவுரித்து அதில் இருக்கின்ற நரம்புகளையும் போரஜனம் என்று சொல்லக்கூடிய நறுமண பொருளையும் இல்லத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து கோவிலுக்கு கொடுப்பது அவருடைய கைங்கரியம். அவரை அறியாமலே, அவர் பிறந்த குலம் தாழ்த்தப்பட்ட குலம் என்றாலும் அவர் அறியாமலே சிவபக்தராக இருக்கின்றார். அதன் பிறகு நாம் இப்போ அதை பற்றி நல்ல செய்திகள்னாக்க பார்க்கலாம். அப்படின்னா அந்த நந்தனார் என்று ஒரு திரைப்படம் கூட இருக்கு, ஒரு பழைய படம். நான் சமீபத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தேன், மிக அருமையாக இருக்கின்றது. தண்டபாணி தேசிகர் நடித்திருப்பார். அதில் என்ன அப்படின்னா, அவர் தில்லைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பார். அதற்கு முன்னதாக அவர் திரு ஆதனவ் என்ற இடத்துல தான் அவர் பிறக்கிறாரு, புலைப்பாடி. அங்கே இருக்கிற எல்லாரும் நம்ம என்ன மாணிக்கவாசர் என்ன சொல்கிறாரு, நாமளும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, திருக்கூட்டத்தினே இருக்க வேண்டும், அப்பொழுது தான் இறைவனுடைய சிந்தனையிலே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். திருக்கூட்டத்தை விட்டு நாம் விலகி சென்றோமானால் உலக வாழ்க்கை நம்ம அப்பவே தாக்கும், நம்ம நல்லா உணரலாம். இப்போ இந்த மண்டபத்திலிருந்து நம்ம இறைவனை பற்றியோ அடியார்களை பற்றியோ நினைவு கொண்டு இருக்கின்றோம். இந்த நேரம் முடிந்து வெளியில் சென்ற உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? மழை பெய்யுதா, டிஃபன் பண்ணியிருப்பாங்களா, நம்ம நேரத்தோடு போயிடுவோமா, இந்த ஞாபகம்லாம் வருதா இல்லையா? என்ன பஸ்ஸு போயிடும், நான் எல்லாரும் யார் பேசிக்கிறதா கூட வயது விசா பார்க்காம அவங்களுக்கு மரியாதை கூட கொடுக்காம ஓடிடுவேன், பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சுன்னா ஓடிடுவேன் இல்லையா? அதான் நம்மளை தாக்கும். அது மாதிரி இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நாம் இருந்துகிட்ருக்கோம் திருக்கூட்டத்தில் இருப்பது. ஆனால் இறைவனை பற்றி அறியாத ஒரு கூட்டத்தில் பிறந்து வளர்ந்து இறைவனை நோக்கி சென்றவர் தான் திருநாளை போவார் நந்தனார். அவரை சுற்றியுள்ளவர் யாருக்கும் இறை செய்தி தெரியவே தெரியாது. அதில் ஒரு நல்முத்தாக வெளியிலே திரு ஆதனூரிலிருந்து அவர் என்ன நினைக்கிறாரு, திருப்புன்கூர் என்ற திருத்தலத்திற்கு செல்லுகிறார். அப்பொழுது அவருக்கு இறைவனுக்கு முன்னதாக இருப்பது நந்தி என்பது கூட அவருக்கு பெயர் தெரியாது. நந்தி தேவரானவர் மறைத்து கொண்டு சிவலிங்கத்துக்கு நேராக இருக்கிறார் என்று அறிந்த பொழுது அந்த நந்தனார் என்ன நினைக்கிறார், இந்த மாடு விலகவே மாட்டேங்குதுன்னு தான் நினைச்சாராம். நந்தி தேவரை நாம் என்ன நினைப்போம், இப்போ உள்ள புத்திக்கு ஒரு ஆண் மாடு வந்தால் கூட என்ன நந்தி தேவர் நினச்சி வணங்குற காலம் கூட, அதுவும் கூட ஒரு நல்ல காலமாக இருக்கும். நம்ம விலகுவோம் இல்லையா, பசு வந்தால் கோமாதான்னு சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நந்தி தேவரை கூட என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த மாடு விலக மாட்டேங்குதுன்னு தான் சொல்கிற அளவுக்கு தான் அவருக்கு புத்தி இருந்திருக்குன்னு சொல்லணும். ஆனால் அவருடைய இதுக்கும் இறங்கி இறைவன் என்ன பண்ணுறாரு, நந்தன் நிற்கிறான், நந்தியே பிள்ளாய் விலகு என்று சொல்லி திருப்புன்கூரில் இன்றைக்கு சென்று பார்த்தாலும் நந்தி விலகி இருப்பதை பார்க்கலாம். விலகி அவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறது. அப்படி இறைவனே இறங்கி காட்சி கொடுத்த அளவிற்கு ஒரு அடியாராக இருந்திருக்கிறார் நந்தனார். எப்படி கண்ணப்ப நாயனார் நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே இறைவனோட ஐக்கியமானாரோ,
செருப்பு கால உதைச்சாரு அப்படிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா கண்ணப்ப நாயனாருடைய திருவரலாறுல. அது போல் இவர் என்ன நினைக்கிறோம் இல்லாமல் இறைவனை பார்க்கணும், திருப்பூரில் இருக்கின்ற ஈசனை தரிசிக்க வேண்டும் நினைத்து அதே போல தரிசித்த பிறகு என்ன நினைக்கிறாரு, சிதம்பரம் செல்ல வேண்டும், தில்லைக்கு செல்ல வேண்டும் என்று உள்ளுக்குள்ளே நினைக்கிறார். அவர் யாரிடம் வேலை பார்த்தாரோ, ஒரு சுவான்தாரிடம் வேலை செய்திருக்கிறார், நிலச்சுவான்தாரிடம், பிராமணர் ஒருவரிடம் வேலை செய்கிறார். இவரோ தாழ்த்தப்பட்டவர், அவர் அதற்கான விடுமுறையை கொடுக்க மாட்டேங்கிறார். இவ்வளவு வேலைகளையும் செய்துவிட்டு போ என்று எப்போது வேலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தில்லைக்கு எப்போ போவேன் அப்படின்னு யாராவது கேட்டால் நாளைக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் மனதுக்குள் அப்படியே நினைத்துக் கொள்வார். அதனாலே நந்தனார் என்ற பெயர் மறைந்து அவருக்கு திருநாளை போவார் என்ற திருப்பெயர் இருக்கு. இன்னைக்கும் நம்ம 63 வரிசையில் போய் பார்த்தோம் அப்படின்னா திருநாளை போவார்னு தான் எழுதியிருக்கோம். அவருடைய பேரில் திருநாளை போவார் என்ற திருப்பெயர் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நந்தனார் எங்கே வராரு, தில்லைக்கு வருகிறார். அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் சந்தனமும் அகிலுமாக புகை மண்டலமாக இருக்கிறது. அப்படி மனமிக்க ஒரு திருத்தலமாக தில்லை இருக்கிறது. அவர் அதிலே கொஞ்சம் அச்சம் இருக்கிறார், இந்த இடத்துக்கு நாம் எப்படி போகிறது என்று. 3 நாட்கள் வரைக்கும் கோவிலின் திரு வளாகத்தையே சுற்றி சுற்றி வருகிறார். இந்த வெளியாக இருந்து கோவிலுக்கு செல்ல மனம் இல்லை. ஏனென்றால் நம்ம தாழ்த்தப்பட்டவர் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிறது. எப்படி உள்ளே செல்ல முடியும் என்று அவரை நினைத்து கொண்டு வெளியிலேயே உரைத்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது இறைவன் என்ன பண்ணுறாரு, தில்லைநாதர் நடராஜ பெருமான் நந்தனாருடைய கனவிலும் தில்லைவாழ் அந்தனர்கள் 3000 பேருடைய கனவிலும், ஒருவர் 2 பேர்ல 3000 பேருடைய கனவிலும் நந்தன் என்ற ஒருவன் என்னுடைய அடியார் வெளியிலே உறங்குகின்றான், உள்ளே வர அச்சப்பட்டு கொண்டு உங்களைப் போலவே அந்தனராக அவனை மாற்றி என் சன்னதிக்கு அழைத்து வாருங்கள் என்று பணிக்க, அதன்படி அவருக்கு கும்ப மரியாதை செய்து அழைத்து செல்கிறார்கள். யாகம் ஒன்றை வளர்த்து அதன் உள்ளேக வேள்வியிலே இறங்கி வெளியில் வருகிற போது சடாமுடியும் பூணூலும் அணிந்து அந்த நந்தனார் வெளியிலே அந்தனர் போல வெளியில் வருகிறார். இதை என்ன சிலர் சொல்லுவாங்க அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் எனக்கு அது உடன்பாடு கிடையாது, இருந்தாலும் உங்களுக்கும் அந்த கருத்து வேறுபாடு இருக்கலாம். நந்தனாரை நெருப்பில் தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லுவார்கள். ஒரு பக்தன் அல்லது அடியார் அல்லது தொண்டர் எதுவாக இருந்தாலும் இறைவனை நோக்கி வரக்கூடிய ஒருவனை இறைவனுக்கு புறம்பாக இறைவனுக்கு மீறி யாரால் நெருப்பில் தள்ள முடியுமா? இறைவன் அங்கே இருக்கிறாரு, நடராஜ பெருமான் ஆட்சி செய்கின்ற அந்த இடத்துல ஒரு பக்தன் கொளுத்தப்படுவானா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனாலும் நந்தனாரும் அதே போல தில்லையிலே இறைவனோடு ஐக்கியம் அடைகிறார். இது 4வதாக நாம் பார்க்கின்ற ஆளாக இருக்கிறது. அதுக்கப்புறம் மாணிக்கவாசகர் நமக்கே தெரியும், திருச்சிற்றம்பலமுடையான் என்று திருவாசகத்தையும் திருக்கோவையரும் திருக்கரத்தினால் எழுதி கையொப்பமிட்டு சாற்று கொடுத்து விட்டு அந்த படியிலே வைத்து விட்டு செல்கிறார் இறைவன். தில்லைவாழ் அந்தணர்கள் யாவருமாக இதற்கு பொருள் என்னென்று கேட்கிற போது மாணிக்கவாசகர் உள்ளே இருக்கின்ற நடராஜ பெருமானை காட்டி அப்படியே இறைவனோடு ஐக்கியமாடுறார். இப்படி 5 பேர்களும் நம்மளுடைய சைவத்தில் பெருமை கொள்ளும்படியாக கருவூர்தேவர், பூலித்தேவன், ஐயாவால், மேலும் மாணிக்கவாசகர், திருநாளை போவார், இவங்க எல்லாருமே இறைவனோடு அணைந்தவர்கள். இவங்க எல்லாரும் 5 பேரும் எப்படின்னா இறைவனை நோக்கியே சென்று கொண்டிருந்தவர்கள். ஆனால் சாதாரணமாக இறைவனை வணங்கக்கூடிய ஒரு தலத்திற்காக செல்லக்கூடிய அந்த தம்பதிகளாக விளங்கிய நாதசர்மா, அனவித்யை என்ற இருவருக்கும் இறைவன் காட்சி தந்து அவர்களை அவர்களோடு அணைத்து கொண்டார் என்றால் மயூரநாதர் எந்த அளவிற்கு அவர்கள் இறைவன் மீது பக்தி கொண்டிருப்பார்கள். அந்த பக்தியின் உரைப்பின் காரணமாக இறைவன் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலமாக மயூரநாதர் விளங்குகின்ற திரு மயிலாடுதுறையானது அந்த திருத்தலம் விளங்குகிறது. அதனை பற்றி நமக்கு அப்பர் நல்ல ஒரு பதிகத்தினை கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது இந்த பதிகத்தினுடைய சொல்லையும் பொருளையும் நாம் காணலாம். கொள்ளும் காதம்மை பெய்தலும் கோல்வளை உள்ளம் உள்கி உகக்கும் திருப்பொடி வள்ளல் மா மயிலாடுதுறை வெள்ளம் தாங்கும் சடையான் வேண்டியவே என்று சொல்லுகிற போது, அம்பிகையானவள் மயிலாக உருவெடுத்து அங்கே தவம் இருந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதன் காரணமாக அம்பா சுவாமி மீது கொண்ட காதலின் காரணமாக அங்கே தவம் இருக்கிறார். காதல் என்று சொன்னாலே நமக்கு அது ஒரு பெரிய ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத சொல்லாக இன்றைய வரைக்கும் இருக்குது, இனியும் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம அந்த சொல்லுக்குள்ள பொருள் என்ன அப்படின்னா ஒரு அன்பு, வாஞ்சை, நேசம், பற்று, இப்படி நிறைய அந்த சொல்லுக்கு பொருள் இருக்கிறது. உறவை பொறுத்து காதல் என்ற சொல் மாறும் இல்லையா? ஆண் பெண் உறவு என்று வருகிற போது காதல் என்று வரும், பேரன் பேத்தி என்றால் அன்பு என்று வரும், வயதானவர்கள் நட்பாக இருந்தால் வாஞ்சை என்று வரும், அந்யோன்யமாக இருந்தால் நேசம் என்று வரும். அந்த வகையில் இங்கே காதன்மை கொள்ளும் காதம்மை கொண்டு இங்கு விளங்குகின்ற உள்ளம் மூழ்கி நிற்கின்ற திருப்பெயர்
வள்ளல் வளையாடு மா மயிலாடுதுறை வெள்ளந்தாங்கும் சடையுடன் வேண்டியமே என்று சொன்னால், வெள்ளம் என்று சொல்லக்கூடிய அந்த கங்கை நதியை தலையிலே தரித்திருக்கின்ற இறைவனை விரும்புகின்ற உமையம்மை இருந்து காட்சி தருகின்ற அபயாம்பிகை என்ற திருப்பேரோடு உடனாய நாயகர் மயூரநாதர் காட்சி தருகின்ற திருத்தலமாக விளங்குவது இந்த மயிலாடுதுறை என்று முதல் 4 வரியில் சொல்லி, சித்தம் தேரும் செறிவனை சிக்கனும் பச்சை தீருமென பைம்பொடி பால்மதி வைத்த மா மயிலாடுதுறையும் கொத்திவில் பொடி சொல்லுகின்ற கொடுக்கிலேயே என்று கொன்றை கொடுக்கிலே என்று சொன்னால் கொன்றை மலரை தரித்திருக்கக்கூடியவர். ஏன் திரும்ப முதல் பாடலிலும் இறைவனை இறைவி விரும்பியதையும் 2வது பாடலிலும் அதையே குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அம்பிகை ஈசனை விரும்பிய திருத்தலம் என்று சொல்கிறார். அங்கே தான் அம்பாள் தவம் இருக்கிறாள் இல்லையா. நமக்கு ஏகாம்பரேஸ்வரர் எப்படி சொல்கிறாங்க, அந்த கம்பா நதி தீரத்திலே மாவடி அருகிலேயே காமாட்சி அம்மையாக அவர் தவம் இருந்து, அந்த தவம் முடிந்த பிறகு இறைவன் ஆட்கொள்வார் என்று நினைக்கிற பொழுதுதான் கம்பா நதி பிரபாகமாக வருகிற போது அம்மையானால் வெறுண்டு அந்த லிங்க திருமேனியை மணலால் பிடித்து வணங்கக்கூடிய லிங்க திருமேனியை கட்டி அணைத்ததன் காரணமாக அம்பாளுடைய தலங்கள் லிங்க திருமேனியில் பதிந்திருக்குது என்று கூட சொல்லுவார்கள். எப்பொழுதுமே இறைவன் நம்ம அந்த திரைப்படத்தில் கூட சொல்லுவாங்க, எல்லோரையும் சோதிப்பது தான் அப்பாவிற்கு வேலையா என்று முருகப்பெருமான் கேட்பது போல திருவிளையாடல் படத்தில் ஒரு வசனம் வரும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இப்போ அதான் சொல்கிறேன். திரைப்படத்தை எடுப்பதற்கு காரணம் என்ன, காட்சிகள் தான் நமக்கு உடனே உள்வாங்கும். இப்போ திரைப்படத்தை நம்ம சொல்கிற போது அந்த காட்சி நினைவுக்கு வரும் பாருங்க. அது இந்த பக்தி படமாக இருந்தால், இறைவனை பற்றிய செய்திகளை சொல்லக்கூடிய திரைப்படமாக இருந்தால் நான் குறிப்பிடுவது எனக்கு வழக்கம் தான். ஏன்னா என்ன பேராசிரியர் இப்படி தான் சொல்லுவார். அதை பின்பற்றி நானும் அதை எடுத்துக்கொள்வது குறிப்பு சரியாக இருக்கும்படியாக இருந்தால். அந்த வகையில் பார்க்கிற பொழுது முருகப்பெருமான் சொல்வது போல, தந்தைக்கு என்னை மட்டும்தான் சோதிக்குவதா, பக்தர்களை எப்போதுமே சோதிப்பாரா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கல. உமையம்மையாக வருகின்ற பார்வதியாக வருகின்ற அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுவாங்க, உங்களை மட்டும் இல்லை என்னையும் சோதிப்பாருன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு செய்தி வரும். அதன்படி தான் சோதனை தான். அவர் எல்லாருமே சோதிச்சு எப்படின்னா, தங்கமானது எப்படி நெருப்பில் போட போட அது மிளிரும், பசுமமானாலும் கூட அதனுடைய தன்மை மாறாதுன்னு சொல்லுவாங்க. சங்கு அப்படி தான், நெருப்பில் போடப்பட தான் வெள்ளையாக அதிகமாகும், சங்கு சுட்டாலும் மென்மை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதுபோல் இறைவன் எப்பொழுதுமே நம்மளே சோதனை காலத்தில் போட்டுக்கிட்டே தான் இருப்பார். அது ஒன்றொன்று போடும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற அந்த கஷ்டங்கள் யாவும் சோதனைகள் வழியாக கர்மாக்கள் கலியும், இறைவனை நாம் உணரக்கூடிய தன்மை நமக்கு வரும். ஏன்னா ஒரு கஷ்டப்படுகிற பொழுது நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வருதே, இப்படி துன்பம் வருதே, துயரம் கஷ்டம் துன்பம் இதுக்கெல்லாம் வேறு பொருள் இருக்குது. என்ன நிகழ்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி பொருள். பணம் இருந்தால் பண கஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா. துயரம் என்பது சதா ஏதாவது ஒன்று நம்மளை இடையூறு பண்ணிக்கிட்டே, இடையூறுனா இடையில் போகிற ஊர், அதான் இடையூறு இல்லையா. துயரம் என்பது என்னென்னா மீளா துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது நம்மளை விட்டு பிரிஞ்சு நிரந்தரமாக பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா மீளா துயரில் விட்டு சென்றார் அப்படிலாம் சொல்கிற பாருங்க. அதற்கு தகுந்தாற்போல் நிகழ்வுக்கு தகுந்தாற்போல் சொல் வந்தாலும் கூட எல்லாவற்றிலும் நாம் இறைவனை உணர முடியும். எப்போனா நமக்கு பொதுவாக ஒரு கஷ்டம் என்று வைத்து கொண்டாலும் கூட இப்படி சோதனை செய்கிறாரே என்று நினைப்போம். அந்த கஷ்டம் முடிகிற பொழுதுதான் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இதை எப்படி நம்ம கடந்து வந்தால் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம உடன் இருந்தது யார், நம்மளை வழி நடத்தது யார் என்று பார்க்கிற பொழுது இறைவனை உணரக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். நான் கூட முன்னமே சொல்லியிருக்கேன் பாருங்கள், என் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் உடல்நிலை பாதித்து கொண்டே வருகிறது என்பதை என்னால் உணர முடிந்தது. முழுமையாக பாதித்து நான் ஒரு 4-5 தினங்களுக்கு கண்ணே திறக்காத நிலையில் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இங்கே பேசுகிற அளவுக்கு என்னை யார் தூக்கி நிறுத்தியது என்பதை என்னால் உணர முடியவில்லை. நிச்சயமாக ஈசனை தவிர யாரும் இல்லை என்பது என்னுடைய நம்பிக்கை, அதான் உண்மையும் கூட. அப்போது நாம் அந்த கஷ்டப்படுகிற போது கஷ்டத்தை நோக்கி தான் நம்மளுடைய எண்ணம் போகுமே தவிர, அது முடிந்த பிறகு யாரால் என்பதை உணர்றோம் பாருங்க. இந்த நேரத்தில் கடவுள் மாதிரி காப்பாற்றுறப்பான்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த உயிர் தான் நமக்கு கடவுளாக கருதப்படுகிறார் என்றால் அதுதான் இறைவன். அது யாராக இருந்தாலும் சரி, அதுதான் இறைவன். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாகிஸ்தானியருக்கும் நமக்கும் மிகுந்த ஒரு போர் நடக்கிறது. நமக்கு எப்போதுமே எதிரியான ஒரு நாடு. ஆனால் இந்த சீக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வடநாட்டில் இருக்கிற சிங்குகள்னு சொல்லுவாங்க, அவங்க தலப்பாக கட்டியிருப்பாங்க பாருங்கள். அதுவே 6 மீட்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை எந்த காலகட்டத்திலும் அவங்க எடுக்க மாட்டாங்க. அது உள்ள ஒரு சிறிய கத்தி வைத்துட்டு அதனுடைய அவங்களுடைய பாரம்பரியமானது. ஆனால் அதை அவங்க எப்போ எடுக்கிறாங்கன்னா, பாகிஸ்தானியர்களாக இருக்கின்ற அந்த வீரர்கள், இந்த நாட்டு எதிர் நாட்டு வீரர்கள் நம் நாட்டு பெண்களை எல்லாம் அலக்களித்து வன்கொடுமை செய்து ஒரு குழிக்குள் தள்ளுகிற பொழுது அவர்களுடைய மானத்தை காப்பாற்றும் பொருட்டு அந்த தலப்பாக எடுத்து அந்த பெண்களுக்கு எரிகிறார்கள் இந்த வீரர்கள், நம்ம நாட்டு வீரர்கள்.
அதுதானே கடவுளுங்கிறது. அவங்கள காப்பாற்றுறாங்க பாருங்க. எந்த நேரத்தில் தன்னுடைய கொள்கையை மீறி ஒரு உயிருக்காக நாம் மாறுகிறோம் என்று சொன்னால், கொள்கை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சிலவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாலை போட்டுட்டு 48 நாள் எப்போ முடியும்னு கலட்டி வச்சோடனே மதுபானத்துக்கு ஓடிடுவாங்க. அது அல்ல கொள்கை. அப்படி செய்கிறதில்லை. அந்த நேரத்திலும் அதற்கு அப்புறமாக யாருக்கான உதவி செய்கிறோம் என்று சொன்னால் அங்கே தான் இறைவனாக நாம் காட்சி அளிக்கப்படுகிறோம். அதே போல் நமக்கு யார் உதவி பண்ணலாம், அப்போது நமக்கு சோதனை எப்போ வருகிறதோ அதை தாங்க முடியாததான் நமக்கு தோணும். தாங்குகின்ற சக்தி இருக்கும் வரை தான் இறைவன் ஒருவரை சோதிப்பார் என்று கூட சொல்வார்கள். அது உயிரிழப்பாக இருக்கலாம், பொருள் இழப்பாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உற்றார் உறவினர் யாராக வேணாலும். இப்போ பாருங்கள், இந்த யாருமே எதிர்பார்க்க விதமாக இந்த கட்சியின் காரணமாக கரூரில் மிகப்பெரிய சம்பவம் நடந்தது பாருங்கள். அதெல்லாம் பெரும் கொடுமை தான். ஆனாலும் கூட அந்த கொடுமையை தாங்கக்கூடிய அளவிலான சக்தியை யாருக்கு கொடுப்பார் என்றால் அது இழந்தவர்களுக்கு இறைவன் கொடுக்கத்தான் செய்வார். எல்லா இடத்துலையுமே உள்ளது. அரசியலுக்காக இங்கே நான் சொல்ல வரவில்லை. ஆக நாம் எதை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இறைவன் இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு அதை ஏற்றுக்கொண்டால் நமக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. அந்த பாதிப்பிலிருந்து இறைவன் காப்பாற்றுவர் என்ற நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இறைவன் இறங்கியே வருவான் என்பது திண்ணம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படிப்பட்ட இறைவனாக விளங்குகின்ற ஈசன் எதுக்காக வந்து இந்த 2 பாடல்களிலும் வந்து மீண்டும் மீண்டும் வந்து உமையம்மை சொல்கிறார். உமையம்மை அப்படியாக இருந்து, அதாவது உமையம்மையே அவர் வந்து சோதனை செய்யக்கூடியவர், இடப்பாகத்தை கொடுத்து ஏற்றுக்கொண்டவர், அம்மையே சோதனை செய்யக்கூடியவர். அதான் வந்து நமக்கு மாவடியிலே வந்து காஞ்சிபுரத்திலே அவர் வந்து அம்பாள் வந்து தவம் இருந்தபோது சோதிக்கின்றார். அதே போல தான் இங்கேயும் சோதனை செய்து மயிலாக உருவெடுத்து அம்பாள் ஆட்கொள்ளப்படுகிறார். அப்படி ஆட்கொண்ட பிறகு பசலை என்று சொல்வார்கள். திருக்குறள் நம்ம வந்து இன்பத்து பாலில் பார்க்கலாம். பசலை நிறம் என்று தலைவன் பிரிந்த பிறகு தலைவனை நினைத்து வாடுகின்ற தலைவிக்கு உடலெங்கும் ஒரு விதமான நிறமாக படர்ந்து கொள்ளும். அவள் உண்ணாமல் உறங்காமல் இருப்பதனால் அவருடைய தேகம் மாறிவிடும். அங்கு வந்து பசலை நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இறைவனை பிரிந்திருந்த அம்பிகைக்கு தோன்றிய அந்த பசலை நிறமானது இறைவன் ஆட்கொண்ட பிறகு கலைந்து விட்டது என்பதைத்தான் 2வது இடத்திலே சொல்லுகிறார். பச்சை திருமேனி பைங்கொடி பால்வெளி என்று குறிப்பிடுகிறார். ஆக அதுபோல இறைவனை நோக்கி செல்லுகிறார் இறைவி என்று நமக்கு தெரிகிறது. அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீழ்ந்திருங்கு ஒன்றில்லாமல் வண்டு செய் துறையுடன் தொண்டர் பாதங்கள் சூடி துறையினலே. மயிலாடுதுறை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பெரும் பதவி கிடைக்கிறது என்று சொன்னால், அப்படி பெரும் பதவி என்று நமக்கு வந்து புல்லாகி பூடாகின்னு நம்ம மாணிக்கவாசர் சொல்லுகிற போது யாரை வந்து கடைசியாக சொல்லுவார், தேவர்கள் தான் சொல்லுவார் இல்லையா. மனிதராய், அசுரராய், தேவராய். அப்போ தேவர்கிறது தான். அதற்கு அடுத்து பார்த்தா இறைவனுக்கு போயிடும். இறைவனுக்கு அடுத்த மாதிரி போற்றப்படுகிறவர்கள் தான் தேவர்கள் இல்லையா. அந்த தேவர்களுடைய அந்த பதவி இருந்தால் கூட இறைவனுடைய அடியார் என்றால் அந்த பதவியே வேணாம், அந்த அடியாரை வணங்க நாங்கள் தயார் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள்லாம் உண்மையான இறை நம்பிக்கையும் மற்றும் உள்ளவர்கள் என்பதை தான் 3வதில் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார், அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும். தேவர்கள் இருக்கின்ற அந்த இருக்கையில், அந்த சிம்மாசனத்தில் அமரக்கூடிய பதவியில் இருக்கவர்கள் கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வண்டமர் பொழில் கொண்ட துறையாக விளங்குகின்ற தொண்டர் பாதங்கள் சூடி இறைவனை வணங்கும்னா, இறைவனுடைய சிவன் அடியார்கள் தொண்டர்களை வணங்கக்கூடிய நேரம் கிடைக்கும் என்றால் அந்த பதவியே எங்களுக்கு வேண்டாம் என்று வர வேண்டும் நாம் இல்லையா. அடியவருக்கு அடியவன் என்று இறைவனே வருகிற போது நாம் வர்றது ஒன்று. ஆவுறுத்தி தின்போரானாலும் நமக்கு இறை அடியார் என்றால் நான் அவர்களே சேர்த்துக்கொள்வேன்னு ஒரு பதிகத்தில் நாவுக்கரசரே சொல்லியிருக்கிறார். ஆவுறுத்தி என்கிறது புலையராக இருந்தாலும் கூட, ஏன்னா அவங்களும் அந்த காலகட்டத்தில், இப்போ எல்லாம் சமரசமாக தெரிந்தும் தெரியாமலும் ஒன்றாகி விடுகிறோமே தவிர அந்த காலகட்டத்தில் அந்த பாகுபாடு இருந்திருக்கிறது. அப்பா அவர் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்டவர் கூட அது இறை அடியாராக இருந்தால் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நாவுக்கரசர் சொல்லியிருக்கிறார். அதே போல இறைவனுடைய அடியார்கள் என்று பார்க்கிற பொழுது தேவர் பதவியே எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வருகின்ற அளவிற்கு அந்த அடியார்கள் உயர்ந்தவர்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். மேலும் வெஞ்சி கடுங்காலன் விரைகிலான் அஞ்சி பிறப்பு அறுக்கும் மஞ்சள் மயிலோடு ஆடுகின்ற துறையுரை அஞ்சல் என்றால் அஞ்சல் என்று பங்கன் அறிவிலே என்றால் வெஞ்சி கடுங்காலன் என்றால் நான் முன்னதே சொன்னது போல உயிர் பயம் என்று சொல்லக்கூடிய யமன் வருகின்ற நேரத்தில் நம்ம அஞ்சு நடுங்குகின்றன, நம்ம பயப்படுத்துகின்ற அந்த உயிரான போகின்ற அந்த நேரத்தில் அஞ்சு நடுங்குகின்ற அந்த தருணத்தை கொடுக்கின்ற யமன் வருகிற பொழுது அந்த பயத்தை போக்கி பிறப்பறுக்கும் பெம்மான் என்று சொல்லக்கூடிய அளவிலே இறைவன் வந்து பிறப்பு அறுக்கக்கூடியவன். நான் கொஞ்சம் சமீபத்தில் நான் ஒரு செய்தி என்ன கேட்டேன் அப்படின்னா, திருமால் வந்து மோட்சம் கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லுகிறார். மோட்சம் என்பது வேறு, முக்தி என்பது வேறு இல்லையா. சொர்க்கலோகம் அப்படின்னு சொர்க்கம் நரகம்லாம் பார்க்குறோம் இல்லையா, அது போல் வருது மோட்சம். மோட்சம் என்பது மறுபிறவி வரும்.
ஏன்னா திருமால் வந்து மோட்சம் தான் கொடுப்பார், முக்தி கொடுக்க முடியாது. ஏன்னா அவரே முக்திக்கு இறைவனிடம் தான் போகிறார் இல்லையா. தச அவதாரம் எடுத்து தாயின் வயிற்றில் பிறப்போரெல்லாம் தேவர்கள், தாயிலி தந்தையிலி போற்றப்படுகிற மகாதேவன். தேவர்களுக்கெல்லாம் தேவன் மகாதேவன். அவன் தாயிலி தந்தையிலி பிறப்பிலி. அப்படிப்பட்டவரிடம் தான் இவரே போக முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. ஏன் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவாங்க, திருமால் வந்து நரசிம்மராக அவதாரம் எடுத்த பிறகு அவரை அடக்குவதற்கே வந்து சரபேஸ்வரர் வர்றாரு இல்லையா. அதனால் இறைவன் வந்து முதன்மையானவர் என்பதற்கு இதெல்லாம் நம்ம வந்து நினைவில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இடத்தில் கடும் காலன் வருகிற போது அஞ்சி நாம் நடுங்குகின்ற போது இந்த பிறப்பருக்கும் பெம்மானாக விளங்குகின்ற இறைவன் மஞ்சள் என்று சொல்லக்கூடிய அளவில் அழகாக ஆடக்கூடிய மயிலாடுதுறையிலேயே மயிலாக விளங்கக்கூடிய அம்மையின் அருகே அஞ்சொனாத பங்கும் அறிவிலேயே அஞ்சாதே என்று சொல்லக்கூடிய அளவிலே நம்ம அருகிலிருந்து நம்மை காக்கக்கூடியவன் அந்த மயூரநாதர் என்று சொல்லி, குறைவிலா கொடும் மாதுட வாழ்க்கையே, குறையில்லா கொடும் மாடுளை வாழ்க்கை, கை நிறையாகிய கண்டவிண்டன் மறை மழியோடு மயிலாடுதுறை இறைவன் நீள்களல் ஏந்தி இருக்கின்றதே என்று சொல்கிற போது, குறையுள்ள இந்த மாண்ட வாழ்க்கையில் நிறை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து இறைவனை வணங்க வேண்டும். மயிலாடுதுறையிலிருந்து நமக்கு ஆட்சி புரிகின்ற மயூரநாதர் உடனாய நாயக அபயாம்பிகை விளங்குகின்றால் அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்தை நாம் வணங்க வேண்டும் என்று சொல்லி, நெஞ்சோடு கிளத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னரே சொன்னது போல் நெஞ்சோடு கிளத்தல் அப்படின்னா, இந்த தலைவன் பிரிந்த பிறகு தலைவி என்ன பண்ணுவா அப்படின்னா, தலைவனை நினைத்து திருக்குறளில் வர்ற பகுதி இது. என்ன சொல்லுவா அப்படின்னா, மையிட மாட்டேன், என் கண்ணுக்குள்ளே அவர் இருக்கிறாரு, சூடாக எதுவும் சாப்பிட மாட்டேன், நெஞ்சில் அவர் இருக்கிறாருன்னா பைத்தியம் போல புலம்பும் அந்த பொண்ணு. அது வந்து 3வது காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் என்று சொல்லக்கூடிய பகுதியில் வள்ளுவருடைய சொல்லாக்கம் அது. அதே போல் இங்கே நிலைமை சொல்லும் நெஞ்சே என் செய்தேன் நான் கலைகள் ஆய கலை பெற்று அங்கு மலையன் மயிலாடுதுறை தலைவன் மேலும் மனம் துளும் தங்களே என்று சொன்னால் என்ன பொருள்படுகிறது என்று சொன்னால், இந்த நெஞ்சானது என்ன பயன் பெற்றது. நெஞ்சு அப்படின்னு சொல்கிறப்ப நாம் வந்து உள்ளம் என்றும் உள்ளம் நெஞ்சம் மனம் இதெல்லாம் ஒரு வகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கூட அதுக்கு வேறு பொருள் இருக்கிறது. ஆனாலும் இங்கே பொதுவாக நெஞ்சம் என்றிருக்க போது இறைவன் இருக்கின்ற இடம் என்றுதான். நெஞ்சத்திலே வைத்து நெக்கு உருகி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நெஞ்சத்திலே வைத்து உருகி பாட வேண்டும், அவனுடைய பலனை பெற வேண்டும் என்று சொல்வதற்கிணங்க நாவுக்கரசர் என்ன சொல்றார் அப்படின்னா, நெஞ்சே நீ என்ன தவம் செய்தாய், இறைவனை நீ வைத்து வணங்குவதற்கு, மயூரநாதரை உன்னிடம் வைத்து வணங்குவதற்கு நெஞ்சமே என்ன தவம் செய்த. நெஞ்சம் என்பதோ மனம் என்பதோ நாவுக்கரசருடையோ அல்லது நம்முடைய தான் இருக்கிறது. ஆனால் அங்கேயே அவர் கேள்வி கேட்கிறார், நீ என்ன புண்ணியம் செய்து, கால்களே என்ன செய்த அப்படின்ற திரு அங்கமாலையிலே எதற்காக இந்த அங்கம் படைக்கப்பட்டது என்பதற்கு சொல்றார் இல்லையா. அதே போல இங்கே வந்து நெஞ்சமே நீ என்ன புண்ணியம் செய்தால் இறைவனை உன்னிடத்தில் இருத்திக் கொள்வதற்கு என்ற இந்த பகுதியில் கேட்டு, அதனை அடுத்து என்ன பாடியிருக்கிறார் என்று சொன்னால், நீட்டிரும் நிமிர்புண் சடையாகிலேயே ஏற்றி வைத்தான் நனையும் அம்புலன் மாற்றி வைத்தான் மயிலாடுதுறை என்று போற்றுவார் உல வாழ்க்கையே என்று சொல்கிற போது, திருநீர் அணிந்திருப்பவன் புரிசடை என்று சொல்லக்கூடிய புன்சடை என்று சொல்லக்கூடிய அவருடைய திரு விரிசடையிலே திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் இறைவன் ஆடுகிற பொழுது அவருடைய அந்த திருமுடியானது அவருடைய கேசமானது சுழன்று ஆடும் என்று சொல்லுவார்கள். அப்படி ஆடுகின்ற அந்த கேசத்தின் வழியாக இறைவன் நமக்கு என்ன செய்கிறான், விடயம் என்று சொல்லக்கூடிய நந்தி தேவர் மீது அமர்ந்து நமக்கு காட்சி தருகிறான். அப்படி சிறப்பு மிக்க இறைவன் மயிலாடுதுறையில் இருந்து நமக்கு போற்றுவாருக்கு முன்னாக நம்முடைய வாழ்க்கையை போற்றுகிறான். அவன் முன்னதாக நின்று நாம் போற்றுவோம் என்று சொன்னால் அவன் நம்முடைய வாழ்க்கையை போற்றுதலுக்குரியதாக உயர்த்துவான் என்று சொல்லப்படுகிறது. அதே போல என்னன்னா, கோலும் புல்லும் ஒரு கையில் கூச்சமும் தோளும் பூண்டு துயரம் தென்பல நீலமா மயிலாடுதுறையினே நூலும் வேண்டுவனது உள்ள நோக்கமே என்று சொன்னால், கோலும் புல்லும் ஒருமையில் கூச்சமும் என்று சொன்னால், கோல் என்று சொல்லுகிற போது அவனுடைய ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தாற் போல இறைவன் பொதுவாக சூழப்படை அவருடைய திரு கரத்திலே இருக்கும். சூலம் என்று சொன்னாலே அம்பிகையின் இறைவன் மட்டும்தான் அதை தரித்திருப்பார்கள், சூழப்படை இருக்கும். அது மேலும் என்னென்னா, எந்த இடத்திற்கு தகுந்தாற் போல அவர் வந்து ஆயுதங்கள் தரித்திருப்பார். இப்போ நந்தித்தேவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் இருக்கும். நந்தித்தேவர் கையில் இருக்கின்ற கோல் இறைவன் அளித்தது தான் அவருக்கு. அதுபோல் அந்த கோலினையும் அவருக்கு உடையதாக வைத்துக் கொண்ட சிவபெருமான் மேலும் கூச்சம் என்று சொல்லக்கூடிய தர்பையை கையில் ஏந்திருப்பார். எந்த இடத்துலனா, இந்த யாகம் நடக்கிற இடத்துல, புனிதமான இடங்களில், சில இடங்களில் அவர் மாறு வேடத்தில் வந்து நமக்கு வந்து சோதனை செய்கின்ற 61 வாழ்க்கையிலும் அவரவருக்கு ஏற்றவாறு வேடம் அணிந்து வருவார் இல்லையா. அதே போல் திருவிளையாடல் புராணத்திலும் இறைவன் அப்படி தான் வருவார். அந்தந்த இடத்துல
இடத்திற்கு தகுந்தாற் போல வேடமிட்டு வருகிற பொழுது எந்த இடத்தில் வேண்டுமோ அந்த நிகழ்வுக்கு தகுந்தாற் போல் கையிலே தர்பையை அவர் வைத்திருப்பார் என்பதும் சொல்லப்படுகிறது. மிகவும் மனிதர்களிடையிலும் தேவர்களிடையிலும் புழங்குகின்ற இந்த தர்பை போன்ற புல்லை நீ ஏன் வைத்திருக்கிறாய் இறைவா, உனக்கு என்ன அவ்வளவு கீழான ஒரு நிலையா என்று அவரை கேட்பது போல அந்த தன்மையை சொல்லி, உன்னை உரைப்பதற்கு நூல்கள் எதுவும் போதாதே, உரை என்று சொல்லுவார்கள். சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அளவைகள் என்று ஒரு பகுதி இருக்கும். பெரிய இதெல்லாம் இல்லை, நம்ம உள்ளே போய் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சித்தாந்தம் என்று சொன்னால். ஆனால் அளவை என்றால் இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதற்கான தன்மையை சொல்லக்கூடிய நிகழ்வுகளை தொகுத்திருப்பது அளவைகள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப அது என்னென்னா உரை என்று இந்த மேலே சொற்பொழிவாளர்களோ பெரிய உரையாற்றுபவர்களோ சொல்லுகிற வழியாகவும் நூலின் வழியாகவும் நம்ம இறைவனுடைய அருளை பற்றி தெரிந்து கொள்கிறோம். நிறைய புத்தகங்கள் படித்து தெரிந்து கொள்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கலாம் அடங்கக்கூடியவனானி இறைவன் எப்படின்னா அந்த தன்மைகள் இருந்தாலும் கூட அறிவாளன் அல்ல பேரறிவாளன், வற்றா இருப்பு, இரு கரம் சேர்ந்தறியான் என்றெல்லாம் போற்றப்படுகிற இறைவன் இந்த நூலுக்கெல்லாம் அடங்காதவனாக இருக்கின்றான். எங்கே இருக்கிறான் என்றால் மயிலாடுதுறையிலிருந்து ஆட்சி செய்கின்றான். பணம் கொண்டு அங்கு இருந்து பகீரதன் மனம் கொண்ட சடை வைத்தே மறையவன் வணங்குகின்ற மயிலாடுதுறை அணங்கோர் பால் கொண்டன் என்று சொல்லுகிற போது பகீரதன் என்றால் அந்த மன்னனானவன் பகீரதன், பகீரதி என்று அதனால தான் கங்கைக்கு பேர். பகீரதன் அழித்ததன் காரணமாக ஆகாய கங்கையாக இருந்து கீழே இறங்கி வந்ததன் காரணமாக பகீரதி என்று பெயர் பெறுகிறார். அப்படிப்பட்ட கங்கையை தரித்தவனாக விளங்குகின்ற மயிலாடுதுறையிலிருந்து ஆட்சி செய்கின்ற மயூரநாதர் அணங்கு பால் கொண்ட கோலம் அழிகிறதோ என்று அழகிதுவோ என்று சொன்னால், அணங்கு என்று சொல்லுகிற போது நம் அபிராமி அந்தாதியில் 84வது பாடலில் அணங்கு என்று அம்பிகையை குறிப்பிடப்பட்டிருக்கிறது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அணங்கு என்றால் இரு பொருள் உண்டு. ஒன்று பேய் என்று அர்த்தம், இன்னொன்று அழகிய பெண் என்று அர்த்தம். இங்கே அணங்கு சூழ ஆடினான் திருவாலங்காட்டில் இறைவன் என்பது எல்லோருக்கும் தெரியும். காரைக்கால் அம்மையார் சொல்லியிருப்பார், அணங்கு சூழ பேய்கள் நடமாடுகின்ற இடத்திலே திருவாலங்காட்டில் இறைவன் காட்சி தருகிறார். அதே போல அம்பிகையானவள் அழகு வாய்ந்தவள், இறைவனைப் போலவே அவளுக்கும் சக்தி இருக்கிறது என்பதால் அவளை சுற்றியும் பேய்கள் நடமாடுகின்ற காலகட்டம் உண்டு. ஏன்னா சில இடங்களில் காலியாக தோற்றமளிப்பாள் இல்லையா? அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் பேய்கள் நடமாடும் என்பது திண்ணமர நமக்கே தெரியும். ஆனாலும் அழகு என்று சொல்கிற போது திரிபுர சுந்தரி இல்லையா? நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். திரிபுர சுந்தரி என்ற திருநாமத்தோடு அம்பிகை எங்கெல்லாம் வீட்டிருக்கிறாளோ அந்த சிலாரூபத்திற்கு ஒரு அழகு இருப்பதை நாம் உணர முடியும் இல்லையா? நாம் திருவண்ணாமலையில் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டுக்கிட்ட 2 திரிபுர சுந்தரி சிலாரூபம் பார்த்துருக்கேன். இங்கே நம்ம கோவிலில் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். என்றைக்கெல்லாம் பார்க்காமல் போகிறோமோ அன்றைக்கெல்லாம் மன வருத்தமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட திரிபுர சுந்தரி என்ற அழகிலே அணங்கு என்ற பொருள்பட என்ன அதற்கு உள்கருத்தாக சொல்வார் என்று சொன்னால், ஒரு பெண் போகிற பொழுது ஆண் மகனுடைய உயிரை உருகி கொண்டு செல்லுகிற அளவிற்கு எந்த ஒரு பேரழகியாக இருக்கிறாளோ அவளுக்கு பேர் அணங்கு அப்படின்னு. அந்தளவுக்கு சாதாரண பெண்கள் இருக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. இல்லை சாதாரண பெண்களை கூட அணங்கு நினைத்துக் கொள்கிற ஆண்களும் இருக்கிறார்கள், அது வேறு விஷயம் இல்லையா? அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி பேரழகிய கூட திரும்பி பார்க்க மாட்டோம், சாதாரண அவங்களுடைய பார்வை அது. ஆனால் அம்பிகையானவள் நிச்சயமாக எல்லோருமா அவருடைய பெற்ற பிள்ளைகளாக தான் நம்ம தாயாக தான் நினச்சி அவளை பார்ப்போம் இல்லையா? தாயாக தான் நினச்சி பார்க்க முடியும். அப்படி அணங்காக உயிரை கப்புகிற அளவிலே இருக்கின்ற அழகான தோற்றத்தை உடையவளாக இருந்ததன் காரணமாகத்தான் தன்னுடைய தாயாக நினைத்து அபிராமிப்பட்டர் என்ன பண்ணுறார், அவருடைய நிலவு முழுமதியாக தோன்றுவது போல் அவருடைய முகம் இருந்தனால தான் அமாவாசை தினத்தையே அவர் என்ன பண்ணிடுறாரு, முழு நிலவு தினம் என்று சொல்லிவிடுகிறார் சரபோஜி மன்னன் இல்லையா? அதனால தான் அவர் தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டு அதன் பிறகு அபிராமி அந்தாதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக அம்பிகையானவள் அணங்கு தான். அவள் பேய் என்று ஒரு பொருள்பட இருந்தாலும் கூட பயப்படுத்தக்கூடியது, அழகினால் வசீகரிக்கக்கூடியவள். அழகினால் நம்ம இப்போ ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக இருக்க பொண்ணுக்கிட்ட பேச பயப்படுவாங்க ஆண்கள், நடக்கிறது தானே நெருங்க பயப்படுவாங்க பாருங்க. அதெல்லாம் அணங்கு என்று சொல்லிட்டு தான் அது உடன்பாடாக இருக்கும். அப்படிப்பட்ட அழகில் உடைய பெண்ணாக விளங்கக்கூடிய அழகிய தோற்றத்தில் இருக்கின்ற அம்பிகையை இடப்பாகம் கொண்டவள். அணங்குகொள் பால் கொண்ட கோலம் அழகிதுவே என்று சொல்லி, மேலும் நீலா அரவம் சடை தோன்ற நீல அறம் சடையில் இருக்க மேனி வாழாதவர் பேணி வாழாதவர் பேதுர ஓட்டி வானிலா மயிலாடுதுறையில் அறநீர்வார் கடும் தவம் இல்லாமே என்று சொன்னால், அம்பிகையானவள் கடும் தவம் இருந்து காட்சி கொடுக்கிற போது மயிலாக இருந்து இறைவன் காட்சி தந்தாலும் கூட அவர் நமக்கு சிவபெருமான் என்று சொன்னாலே நமக்கு சொக்கநாதர் என்ற வகையிலே சுந்தரேஸ்வரராக நிச்சயமாக நமக்கு தோன்ற மாட்டார். நம்ம மதுரையம்பதிக்கு சென்றால் தான் சொக்கநாதரோட திருக்கல்யாணத்தை பார்க்கிற போது அந்த ரூபம் நம் கண்ணுக்கு தெரியுமே தவிர, அதை விடுத்து பார்க்கிற போது அருவமும் உருவமாக இருக்கிற லிங்க திருமேல் தான் சிவபெருமான் என்றும் பார்க்குறோம்.
அதை விடுத்து நம்ம வந்து படங்களிலோ இல்லை வந்து ஏதோ கற்பனையிலே பார்க்கிற போது அவருடைய சடாமுடியிலே கங்கையை தரித்து நாகம் யாவும் கரங்களிலும் கழுத்திலும் திருமுடியிலும் சுற்றி இருப்பது நமக்கு தெரியும் இல்லையா. அதான் வந்து சிவபெருமானுடைய திருவுருவமாக நம்ம காட்சி தருகிறது. அப்படிப்பட்ட இறைவன் தான் இங்கே மயிலாடுதுறையிலும் காட்சி தருகிறார். மேலும் பருத்த தோளும் முடியும் பொடிபட இருத்தினான் அவன் இன்னிசை கேட்டதும் வரத்தினை கொடுத்து மயிலாடுதுறை தொழும் கரத்தினார் வினை கட்டதுங்கே என்று சொல்லுகிற போது, அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, 20 தோள்களும் நெறிய என்று நமக்கு வந்து நாவுக்கரசராக இருக்கட்டும் அல்லது மாணிக்கவாசகர், ஞானசம்பந்தர் எல்லாருமே வந்து இந்த 4 பெருமக்கள் தான் நம்ம அவங்க கொடுத்த திருமுறைகளை தான் முதன்மையாக நம்ம போட்டிருக்கிறோம் இல்லையா. 7லிருந்து 8 வரைக்கும் வந்து அந்த திருமுறைகளை போட்டிருக்கிறோம். அதில் எல்லா இடத்திலும் நிறைய இடத்துல என்னென்னா ராவணனை பற்றி குறிப்பிடுவார்கள். ஞானசம்பந்தர் சிறப்பாக சொல்லியிருப்பார் 8வது பாடலிலே. அதே போல் இங்கே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாவுக்கரசர் இந்த 20 தோள்களும் நெறியும்படியாக ராவணனை அழித்தியவர் என்று சொல்வார்கள். மிக விரிவாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மருள் நீக்கியார் என்ற திருப்பெயரோடு திரு அவதாரம் செய்து பூலோகத்திற்கு வந்தவர் தான். முன்னதாகவே என்ன ஒரு அவதாரம் எடுத்திருக்கிறார் என்றால், திரு கையிலேயே இறைவனுக்கு அருகிலே பாகீஸ்வர் என்ற பெயரோடு ஒரு முனிவர் இருக்கின்றார். அவர் அங்கே இருக்கின்ற சமயத்திலே ராவணன் வந்து மிக சீரிய சிவபக்தன், நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா. அவன் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கீழானவனாக சொல்லப்படுகிறான் என்று சொன்னால், அவனுக்கு வந்து பிறன்மனை நோக்கியதன் காரணமாக, அவன் வந்து சீதாதேவியை விரும்பியதன் காரணமாக அவன் வந்து ஒரு கீழ்மகன் என்று நாம் சொல்லப்படும்படியாக இருக்கிறது. யாரோ ஒரு பிறன்மனை நோக்குறாரோ அவங்களாம் ராவணன் புத்தி உள்ளவங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா. பிறன்மனை நோக்குவது மிகப்பெரிய தவறு என்று சொல்லப்படுகிறது. ஆக அப்படி இருந்ததன் காரணமாக அவன் அப்படி சொல்லப்படுகிறது தவிர, ஆனால் வந்து ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன். ஆனாலும் அவனுக்கு ஒரு புத்தி தடுமாற்றம் என்ன அப்படின்னா, ஊழ்வினை என்று கூட சொல்லலாம். அவன் என்ன பண்ணுறான், தினந்தோறும் அவனுடைய புஷ்பக விமானத்திலே திரு கைலாயத்தை சுற்றி வருவான், பிரபஞ்சத்தை சுற்றி கொண்டே வருவான். பிரபஞ்சத்தை சுற்றி கொண்டு வருகிற போது திரு கைலாயத்தில் இறைவனும் இறைவன் வீட்டிருக்கின்ற அந்த புனிதமான கைலாய மலையானது அவன் சுற்றி வருவதற்கு இடையூறாக இருக்கிறது என்பதன் காரணமாக அதை பெயர்த்து எடுப்பான். அவன் பெயர்த்து எடுக்கிற போது வந்த நடுக்கத்தின் காரணமாக அம்பிகையே நடுங்கினாள் என்று சொல்லுவார்கள். அம்பிகையே நடுங்கி ஒடுங்கினாள் என்று சொல்வார்கள். அப்படி அவன் பெயர்த்து எடுக்கிற பொழுது இறைவன் எப்படி பேசாமல் இருப்பார்? அவருடைய பக்தராக இருந்தாலும் அவன் செய்தது தவறு இல்லையா? காரணம் என்னென்னா, தலைச்செருக்கு. இறைவன் வீட்டிருக்கிற மலையவே நான் பெயர்த்து விட்டேன் என்ற தலைச்செருக்கினால் அவன் பெயர்த்து எடுக்கிற போது அவன் தலைச்செருக்கினை ஒடுக்கும்படியாக இறைவன் தன்னுடைய கட்டை விரலினால் மெதுவாக அழுத்துகிறார். அதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க, மெதுவாக அழுத்துகிறார். அந்த அழுத்தத்திலே அவனுடைய 20 தோள்களும் நெறிந்தன அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 10 தலைக்கு உள்ள 20 தோள்கள் நெரிக்கப்பட்டு நிற்கிற பொழுது அவஸ்தைப்படுவான் இல்லையா, இறைவனுடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக. அப்போ வந்து இறைவன் சாமகான பிரியன் காம்போதி ராகத்தில் நீ அந்த ராகத்தினை பாடினால் அவர் மெய்மறந்து உன் மீது இருக்கின்ற அந்த இரக்கத்தின் காரணமாக உன்னை விடுவிப்பார் என்று அந்த வாகீஸ்வர் அந்த ராவணனுக்கு சொல்லுகிறார். அதனால் அவன் என்ன பண்ணுறான், அசுரத்தன்மையினால் தன்னுடைய நரம்பினையே அறுத்து யாழ் செய்து அதை மீட்டுகிறான். அந்த அசுரன் என்பதனால் அவனுடைய பலமானது மிகுந்ததாக இருக்கிறது. அந்த அசுரத்தன்மையினால் நரம்பினை அறுத்து யாழை மீட்டுகிற போது இறைவன் இறங்கி அவனை விடுவித்து விடுகிறார். ஆனால் அவர் கொடுத்த தண்டனைக்கு வழிமுறை சொல்லி அவனை விடுவிப்பதற்கு காரணமாக இருந்த வாகீஸ்வரருக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா, யார் என்ன செய்தாலும் நல்லா நம்ம கவனிச்சுக்கணும், சிந்திக்கணும். யார் என்ன செய்தாலும் அதற்குள்ள தண்டனையை இறைவன் கொடுப்பார். அன்பே சிவம் என்று முதன்மையான தாற்பயமாக நாம் சொன்னாலும் கூட, அன்பே என்று இறைவனை நாம் பணிந்து வணங்கினாலும் கூட நாம் செய்த பாவத்திற்கான தண்டனை எத்தனை பிறவி கிடைத்தாலும் அதை கொடுத்துத்தான் தீர்வார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. வாகீசராக இருந்து ராவணனுக்கு வழி போனதன் காரணமாக பூலோகத்திற்கு சென்று நீ அதற்குள்ள துன்பத்தை அடைவாயாக என்பதன் காரணமாக பூலோகத்தில் திரு அவதாரம் செய்து மருள்நீக்கியார் என்ற பெயரோடு இருந்து சமணத்திற்கு சென்று சூளை நோயினால் தாக்கப்பட்டு திரு வீரட்டாளேஸ்வரர் என்ற திருவதிகை தலத்திலே வந்து இறைவனால் திருநாவுக்கரசர் என்ற திருநாமம் மண்ணுக என்று சொல்லும்படியான பெரும் பேர் பெற்றவர் தான் இந்த திருநாவுக்கரசர். அவருடைய அருளால் நமக்கு வந்து இந்த பதிகங்கள்லாம் கிடச்சிருக்கு. நாம் நிகழ்ச்சியில் முன்னதே சொன்னது போல அவருடைய தமக்கையாரான திலகவதியாருடைய சிறந்த அந்த அம்மையாரால் தான் திருநாவுக்கரசர் மீண்டும் நமக்கு சைவத்திற்கு வருகிறார். அவருடைய பேரிலே எனக்கு விருது கொடுத்ததன் காரணமாக ஆலயத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றி சொல்லி இறைவனுக்கும் நன்றி சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.